Hello guys, we are in the fourth video of the economic topics whichever is left over. So in this fourth video we are going to see about the capital market. This is the one of the last units. So nama economy is almost is going to be over now. Last video la nama banking பார்த்தோம். This is going to be the last unit. In the unit of capital market nama என்னென்ன பார்க்க போறோம்னா we are going to see the basics of the stock exchange, basic terminologies related to stock exchange ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்ப்போம். ஸோ ஒன் திங் அபவுட் திஸ்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிற சாப்டர்லேருந்து யூபிஎஸ்சி பொதுவாக வந்து தே ஹேவன்ட் ஹாஸ்ட் எனி கொஸ்டின் டில் நவ். ஸோ தட் டசன்ட் மீன் தட் வி கேன் ஸ்கிப் திஸ். ஜஸ்ட் பேசிக்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வில் பி கோயிங். ஓகே, ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டை வந்து வி வில் ஸ்டார்ட். ஸோ வாட் இஸ் திஸ் கேபிட்டல் மார்க்கெட்? பொதுவாக கேபிட்டல் மார்க்கெட்னு என்ன சொல்கிறாங்க? ஸோ மார்க்கெட்னா என்ன? மார்க்கெட்னா வந்து இட் இஸ் அ பிளேஸ் வேர் யூ buy and sell the goods. So buying a place where you buy and sell the goods is called as market. So capital market na enna varukum? Capital market is a place where you buy and sell the capital. இப்போ நீங்கள் வந்து you will be when you, if you are a firm and you want to start any business you need capital for that. ஸோ அந்த கேபிட்டல் கிடைக்கிற இடம் தான் வந்து இஸ் கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட் இஸ் அ பிளேஸ் வேர் பீப்புள் ஹூ வாண்ட் கேபிட்டல் அண்ட் பீப்புள் ஹூ ப்ரொவைட் கேபிட்டல் மீட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் த commodity. Here the commodity is capital. இப்போ வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் தி entities தான் வந்து பேங்க். பேங்க் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி entity of the capital market. Bank also provides the capital. Capital தான loan formல வந்து it is giving to the all the borrowers. So loan is a type of capital which we already saw. Another area where we can buy or sell capital தான் வந்து stock exchange. So stock exchange and இந்த ஏரியா பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கணும்னா நீங்கள் வந்து வேரியஸ் மெத்தட்ஸில் யூ கேன் ரைஸ் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து யூ கேன் புட் யுவர் ஓன் மணி. ஸோ யூ கேன் புட் யுவர் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் மணி அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் த பிஸ்னஸ். உங்கள் கையில் இருக்கிற காசு, உங்கள் சேவிங்ஸு, உங்கள் ஃபேமிலியோட சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து நீங்களே காசு போட்டுட்டு யூ கேன் புட் யுவர் ஓன் கேபிட்டல் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட். பட் சம்டைம்ஸ் தட் ஓன்ட் பி இனஃப். அப்போ என்ன பண்ணுவீங்க? செகண்ட் சோர்ஸ் வந்து யூ வில் கோ அண்ட் பாரோ ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, தெரிஞ்சவங்க கிட்ட வந்து வாங்குறது செகண்ட் சோர்ஸ். தேர்ட் சோர்ஸ் வந்து கோயிங் அண்ட் கெட்டிங் லோன் ஃப்ரம் பேங்க். ஸோ இது ரெண்டுமே வந்து அவுட் ஆஃப் ரெகுலேஷன். ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து அவுட் ஆஃப் ரெகுலேஷன். பட் இந்த தேர்டு சோர்ஸ் வந்து இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டெட். ஸோ பேங்க் கிட்ட போய் கடன் வாங்கினீங்கன்னா அது வந்து டெட். டெட்டுனா என்னதுன்னா நீங்கள் வாங்குற காசை திருப்பி கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு காசு வாங்குவீங்க, அதை வந்து திருப்பி கட்டுறப்போ யூ வில் பி பேயிங் ஃபார் தி இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் என்ன இருக்கும்? ரீபேமெண்ட் பீரியட் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்ற மாதிரி யூ வில் பி பேயிங். And fourth type, another way to raise capital தான் வந்து by giving out shares. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் டைப். இந்த ஃபோர்த் டைப்பில் என்னதுன்னா உங்கள் கம்பெனியோட ஓனர்ஷிப்பில் ஒரு பார்ட்டை கொடுக்கணும். லெட்ஸ் டேக் திஸ் எக்ஸாம்பிள். யூ நீட் 100 crore டு ஸ்டார்ட் பிஸ்னஸ் அண்ட் யூ ஹேவ் 50 crore. பேங்க்லேருந்து ஒரு 20 crore வாங்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு மிச்சம் தேவைப்படுறது 30 crore. இந்த 30 crore என்ன பண்ணுறீங்க? யூ ஆர் ஓப்பனிங் அப் அண்ட் ஷேர்ஸ். உங்களோட கம்பெனியோட ஷேர்ஸை வந்து ஒரு 30,000 ஷேரை வந்து விற்கிறீங்க. ஸோ லெட்ஸ் டேக் யூ நீட் 100 crore டு ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ். 100 crore வந்து 50 crore வந்து நீங்களே போட்டுட்டீங்க. 20C வந்து யூ ஆர் கெட்டிங் ஃப்ரம் பேங்க். ஸோ மிச்சம் உங்களுக்கு தேவைப்படுறது 30 crore. ஸோ இந்த 30 crore என்ன பண்ணுறீங்க? யூ ஆர் யூசிங் ஷேர்ஸ். ஸோ இந்த 50 crore உங்களது, 20 crore வந்து நீங்கள் லோன் வாங்கிட்டீங்க, 30 crore ஷேர்ஸில் போகுது. இந்த ஷேர்ஸில் 30 crore கொடுக்குறீங்கன்னா லெட்ஸ் டேக் யூ ஆர் ரிலீஸிங் 30,000 ஷேர்ஸ். ஸோ ஈச் ஷேரோட வர்த்து வந்து 10,000 வச்சுக்கலாம். 10,000 மதிப்புள்ள 30,000 ஷேர்ஸை ரிலீஸ் பண்ணுறீங்க. ஒரு ஷேரோட விலை 10,000 ரூபான்னு விற்பீங்க. இப்போ யாராவது 10 ஷேர் வாங்குறாங்க. ஸோ ஒரு ஷேரோட விலை 10,000 ரூபாய். ஸோ 30,000 ஷேர்ஸ் விற்றீங்கன்னா உங்களுக்கு 30 கோடி கிடச்சிரும். இந்த 30 கோடி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? ரெஸ்ட் ஆஃப் த மணி கிடச்சி கேன் ஸ்டார்ட் தி பிஸ்னஸ். இப்போ ஒருத்தர் 10 ஷேர் வாங்குறாருன்னா ஒரு ஷேரோட விலை 10,000 ரூபானா 10 ஷேரோட விலை எவ்வளோ? 1,00,000 ரூபாய். இஃப் ஐ எம் பையிங் 10 ஷேர்ஸ் ஐ எம் கான்ட்ரிபியூட்டிங் 1 lakh rupees அண்ட் பையிங் 10 ஷேர். ஸோ இந்த மாதிரி யார் வேணால் எவ்வளோ ஷேர் வேணால் வாங்கலாம். 30,000 ஷேர் இருக்குது. 30,000 ஷேர் ஈச் ஷேரோட வர்த்து வந்து இட் வில் பி ஆஃப் 10,000. ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸ் வித்து யூ கேன் கெட் த மணி ஃப்ரம் பப்ளிக்.
ஸோ இதுதான் வந்து ஈக்விட்டி மெத்தட் ஆர் ஷேர் மெத்தட். திஸ் இஸ் ஃபோர்த் டைப். இன் தேர்ட் மெத்தட் நீங்கள் லோன் வாங்குறப்போ அது கடன் தான். இந்த 20 கோடி கடன் வாங்குறீங்க, இந்த 20 கோடி திருப்பி கட்டணும். ஸோ அதனால் நீங்கள் யார்கிட்டேருந்து கடன் வாங்குறீங்களோ அவங்களுக்கு ஓனர்ஷிப் கிடைக்காது. ஆனால் ஷேர்ஸ் மெத்தடில் யூ ஆர் கிவிங் அவே த ஓனர்ஷிப். ஸோ இந்த 30,000 கோடி வந்து இவங்ககிட்டேருந்து ஷேர் கொடுத்து வாங்குறீங்களே, இது திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஃபார் த கம்பெனி. நீங்கள் வந்து அவங்களுக்கு ஓனர்ஷிப்பில் ஒரு பார்ட்டை கொடுத்துறீங்க. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டெட் அண்ட் ஈக்விட்டி. இன் டெட் யூ ஹேவ் டு பே பேக் த லோன் விச் யூ காட். ஸோ whoever is giving you the loan, அதாவது இந்தியன் பேங்க் எனக்கு லோன் கொடுத்துச்சுன்னா இந்தியன் பேங்க் இஸ் ஜஸ்ட் கிவிங் மீ த மணி, ஐ ஹேவ் டு பே தட் பேக், தே ஆர் நாட் தி ஓனர்ஸ். ஆனால் அதுவே வந்து ஈக்விட்டி அதாவது ஷேர் மெத்தடில் வந்ததுன்னா தே ஆர் பையிங் த ஓனர்ஷிப் ஆஃப் த கம்பெனி இட் செல்ஃப். ஸோ அதனால் வந்து அந்த காசை நான் திருப்பி கட்ட வேண்டியதும் இல்லை. அட் தி சேம் டைம் ஐ வில் கெட் தி மணி. ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் மெத்தட் ஆஃப் கெட்டிங் த மணி பை கிவிங் அவுட் தி ஷேர்ஸ். ஸோ you can put your own money or borrow from friends. இது ரெண்டுத்துக்கு ரெகுலேஷன் இல்லை. if you get loan from bank or பேங்க்லேருந்து லோன் வாங்கலாம் or bond ரிலீஸ் பண்ணி டெட் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு மெத்தடில் யூ கேன் கெட் த மணி. ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் வாங்கிறதுக்காக இருக்கக்கூடிய மார்க்கெட்டை தான் கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்கிறோம். அந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் ஒரு டைப் வந்து பேங்க் பார்த்துட்டோம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் யூனிட்டில் வி டிஸ்கஸ். செகண்ட் டைப் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் தான் வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அது ரிலேட்டடான டாபிக்ஸ் நவ் வி ஆர் கோயிங் டு see. ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்க ஒரு சில பேசிக்ஸ் டாபிக்ஸ் தான் வந்து ஹேவ் லிஸ்டட் இயர். இப்போ ஒரு டாப்பிக்காக வி வில் சி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். ஸோ இப்போ நம்ம வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம். அதில் ப்ரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட் பார்த்துடலாம். ஓகே. ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு ப்ரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட் நம்ம இந்த ஷேர் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுதுங்கிற அந்த பிக்சர் வந்து ஃபஸ்ட் வி வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் ஒரு கம்பெனி, அந்த ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிளே நான் மைண்டில் வச்சுக்கலாம். 100 crore தேவைப்படுது. அதில் நான் என்ன பண்ணேன், 50 crore என் காசு போட்டேன். ஸோ நான் 50% ஓனர். 20 crore வந்து லோனாக வாங்கிட்டேன் பேங்க்கில். ஸோ 30 crore வந்து நான் ஷேர் மார்க்கெட் மூலமாக இப்போ வாங்க போகிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு 70 crore கிடச்சிச்சு. பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இன்னும் 30 கோடி தேவைப்படுது. அந்த 30 கோடிக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் விற்று அந்த 30 கோடி வாங்குறேன். எனக்கு அப்புறம் 100 crore கிடச்சிடும். இந்த 100 crore வச்சு ஐ வில் ஸ்டார்ட் அ ஃபர்ம். ஸோ இதுதான் வந்து பிளான். இப்போ இந்த 30 கோடி வாங்குறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து ஷேர் விற்கணும். நான் எங்கே போய் ஷேர் விற்பேன், நான் ஒரு கேபிட்டல் மார்க்கெட் போயிட்டு அங்கே வந்து ஒரு ஷேரை ரெடி பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டமை ரெடி பண்ணி ஷேரை விற்க போகிறேன், வந்து வாங்கிக்கோங்கன்னு அனௌன்ஸ் பண்ணி பீப்புள் வந்து வாங்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி இட்ஸ் அ வெரி பிக் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி இந்த வெரி பிக் ப்ராசஸ்க்குள்ளே நான் மாட்டாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து ஐ எம் யூசிங் அன் என்டிட்டி கால்டு மெர்ச்சன்ட் பேங்கர். So merchant banker or merchant banking is a function where they are outsourcing this getting the share. இந்த ஷேர் மூலமாக காசு வாங்குற வேலையை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறது தான் மெர்ச்சன்ட் பேங்கிங். ஸோ இப்போ மெர்ச்சன்ட் பேங்கிங்னா என்னங்கிறது we will see. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 30 crore வேணுங்கிறப்போ என்ன பண்ணிடுறேன், ஐ ஹாவ் டு ரிலீஸ் த ஷேர். ஸோ ரிலீஸிங் த ஷேர் ஃபார் தி ஃபஸ்ட் டைம் நான் என்ன பண்ணுறேன், 30,000 ஷேரு. ஒரு ஷேரோட விலை எவ்வளோ, 10,000 ரூபாய். 30,000 ஷேர் வித் 1 share's rate is 10,000 will give me 30 crore. ஸோ திஸ் இஸ் த பேசிக் மேத் கேல்குலேஷன். ஸோ 30,000 ஷேர் விற்க போகிறேன். ஒரு ஷேரோட விலை வந்து 10,000 ரூபாய். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐ ஹாவ் டு ரிலீஸ் த ஷேர் இந்த மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டில் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ உங்ககிட்ட வந்து 10 டன் தக்காளி இருக்குன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வந்து எங்கிட்ட 10 டன் தக்காளி இருக்குது வாங்கிக்கோங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி தான் இப்போ எங்கிட்ட என்ன இருக்குது, 30,000 ஷேர் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் வந்து 30,000 ஷேர் வாங்குங்கன்னு சொல்லணும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். யூ ஆர் இனிஷியலி ஆஃபரிங் த ஷேர். இந்த ப்ராசஸ் பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஆர் ஐபிஓ. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் திஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு நம்ம இங்கே பண்ணியிருக்கோம்ல. ஸோ இதுதான் வந்து ஹியர் வி ஆர் டிஸ்கஸிங். இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, யூ ஆர் பிரிங்கிங் அவுட் யுவர் ஷேர் டு த மார்க்கெட் ஃபார் தி ஃபஸ்ட் டைம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்க்கு தான் வந்து இந்த மெர்ச்சன்ட் பேங்கர் கிட்ட கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு மெர்ச்சன்ட் பேங்கர். மெர்ச்சன்ட் பேங்கர் கேன் பி எனி ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். மெர்ச்சன்ட் பேங்கிங்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி ஒரு பேங்க்கும் இந்த ஃபங்க்ஷன் பண்ணலாம். நான் அந்த மெர்ச்சன்ட் பேங்கர் கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறேன், என்கிட்ட 30,000 ஷேர் இருக்குது, ஒரு ஷேரோட விலை 10,000 ரூபாய் இருக்குது, இதை நீ விற்று கொடுன்னு சொல்கிறேன். இந்த மெர்ச்சன்ட் பேங்கர் என்ன சொல்லுவார், இவர் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவார். அதாவது திஸ் ஸோ அண்ட் ஸோ கம்பெனி, அதாவது XYZங்கிற கம்பெனி வந்து 30,000 ஷேரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு ஷேரோட விலை 10,000 ரூபான்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் போடுவாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துட்டு பப்ளிக் வந்து ஒரு டேட் போட்டுருவாங்க, 31 மார்ச் அன்னைக்கு கொரோனாவோட ஊரடங்கு உத்தரவு முடிஞ்ச பிறகு நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ 31 மார்ச் வந்து யூ கேன் கெட் த ஷேர்னு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்கன்னா 31 மார்ச் வந்து எல்லோரும் வந்துடுவாங்க, வந்து இவர்கிட்ட வந்து ஷேர் வாங்குவாங்க. ஸோ யார் யாருக்கு ஷேர் வேணுமோ தே கேன் கம் அண்ட் பை.
ஸோ இதுதான் வந்து அந்த மெர்ச்சன்ட் பேங்கர் பண்ணுவார். இப்போ மெர்ச்சன்ட் பேங்கர் வந்து 30,000 ஷேர், ஒரு ஷேர் 10,000 ரூபான்னு ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ 30,000 பேர் வந்து ஒரு ஷேர் வாங்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் 31ஆம் தேதி என்ன ஆகிடுது, ஒரு விஷயம் நடக்குது. இப்போ வந்து மொத்தம் வந்து இங்கே 30,000 ஷேர் தான் இருக்குது. பட் என்ன பண்ணிடுறேன், 40,000 பேர் வராங்க. 40,000 பேர் வந்து ஷேர் வேணும்னு கேட்குறாங்க எல்லாரும் ஒன்று. பட் நம்மக்கிட்ட இருக்கிறது 30,000 ஷேர் தான். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ஷேரை விட அதிகமான ஷேர் விற்றுச்சுன்னா அது பேர் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகிடும், ஒரு ஷேரோட விலை இங்கே 10,000 ரூபாய் ஆச்சா, பட் இப்போ 40,000 பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ டிமாண்ட் வந்து 10K இருக்குது, பட் வந்து டிமாண்ட் வந்து 40K இருக்குது. பட் வந்து சப்ளை வந்து நம்மக்கிட்ட 30K தான் இருக்குது. 30,000 ஷேர் தான் இருக்குது, பட் 40,000 பேர் கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகிடும், டிமாண்ட் இஸ் எக்ஸீடிங் த சப்ளை, ஸோ தட் வில் லீட் டு இன்ஃப்ளேஷன். ஸோ என்ன ஆகிடுது, ஷேரோட விலை ஏறிடும். ஒரு ஷேரோட விலை நான் 10,000 ரூபாய் தான் ரிலீஸ் பண்ணேன். ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு, அதே 30,000 ஷேரை வந்து 40,000 பேர் கேட்கறதுனால ஒரு ஷேரோட விலை 12,000 ரூபாய் ஆகிடும். லாஜிக் புரியுதா? ஸோ ஒரு ஷேரை 12,000 ரூபான்னு கொடுத்துட்டு இந்த 30,000 பேர் வாங்கிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் கோயிங் டு ஃபங்க்ஷன். ஸோ 12,000 ரூபாய் வரதுனால எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 36 கோடி கிடச்சிரும். ஸோ நான் இனிஷியலாக 30 கோடி தான் வாங்கலான்னு இருந்தேன். பட் என் கம்பெனி வந்து நல்ல கம்பெனியாக இருக்குது, நல்ல பிஸ்னஸாக இருக்குது, அதனால் வந்து என் ஷேருக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. தெரிஞ்ச உடனே 12,000 பேர் 40,000 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுனால என்னோட ஷேரோட விலை ஏறிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஷேரோட விலை ஏறுறது இறங்குறது. ஸோ நான் வந்து 10,000 ஷேர் தான் ரிலீஸ் பண்ணேன், ஆனால் 30,000 ஷேர் தான் ரிலீஸ் பண்ணேன், ஆனால் 40,000 பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஸோ ஆட்டோமேட்டிக்லி ரேட் அதிகமாகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். தேர் இஸ் அ பேரலி another ப்ராசஸ் கால்ட் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். இது எப்படின்னா, நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன், என்னோட கம்பெனி அவ்வளோ பெரிய கம்பெனி இல்லை, இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஐ won't be having enough fame. ஸோ இவர் இந்த மாதிரி 31ஆம் தேதி வந்து வாங்கிக்கோங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுறப்போ என்ன ஆகும், நான் 30,000 ஷேர் ரிலீஸ் பண்ணுவார். பட் என்ன வந்து 20,000 பேர் தான் வந்து ஷேரை வாங்கியிருப்பாங்க 10,000 ரூபாய் கொடுத்து. மிச்ச 10,000 ஷேர் வந்து விற்காமலே இருக்கும். புரியுதா? இதே மாதிரி மிச்ச 10,000 ஷேர் விற்காமல் இருக்கும். இந்த மாதிரி டைமில் என்ன ஆகிடும், நான் ஒரு ஷேர் 10,000 ரூபான்னு கொடுக்குறேன், பட் வந்து டிமாண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ப்ரைஸும் வந்து இட் மைட் ஃபால். ஸோ ஒரு ஷேரோட விலை 8,000 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கும். ஒரு ஷேரோட விலை வந்து 8,000 ரூபான்னு 20,000 பேர் தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் இட் இஸ் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் நடக்கிற டைமில் என்ன ஆகுது, இப்போ நான் எனக்கு எவ்வளோ விற்றுருக்கு, 8,000 ரூபாய்க்கு ஒரு ஷேர் 8,000 ரூபான்னு 20,000 ஷேர் விற்றுருக்கு. ஸோ ஐ வுட் ஹவ் காட் ஒன்லி 16 crore rupees. ஆனால் எனக்கு 30 crore தேவை. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன ஆகிடுது, 10,000 ஷேர் விற்காமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி திஸ் இஸ் கால்ட் அஸ் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த மாதிரி 10,000 ஷேர் வந்து விற்காமல் இருக்கிறப்போ இந்த மெர்ச்சன்ட் பேங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து அவங்களே வந்து நம்ம கம்பெனி மேலே நம்பிக்கை இருந்து ஃபியூச்சரில் க்ரோ ஆகுங்கிற நம்பிக்கை இருந்தால் இந்த மெர்ச்சன்ட் பேங்கரே இந்த மிச்சம் 10,000 ஷேரையும் வாங்கிடுவார். வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுவார், இந்த மிச்சம் 10,000 ஷேருக்கு மேலே அவரோட காசை போட்டுட்டு நமக்கு எவ்வளோ காசு வேணுமோ கொடுத்துருவார். விச் மீன்ஸ் தட் எனக்கு தேவைங்கிற 30 crore 16 crore வந்து பப்ளிக் கிட்ட இருக்குது. மிச்ச 10,000 ஷேர் வந்து மெர்ச்சன்ட் பேங்கர்கிட்டே இருக்குது. பட் எனக்கு தேவையான காசு வந்துடும். இந்த காசை வச்சுட்டு நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுவேன். ஐ வில் ஸ்டார்ட் அ ஃபர்ம். இப்போ என்ன ஆகிடுது, என் ஃபர்ம் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறேன். என் ஃபர்ம் வந்து செம்ம ப்ராஃபிட்டிங்கில் போகுது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. 2-3 வருஷத்தில் வந்து பயங்கர டேர்ன் ஓவர் வந்துருச்சுன்னொன்னே என்னோட ஷேருக்கு டிமாண்ட் அதிகமாகிடும். அப்படி டிமாண்ட் அதிகமாக இருக்கிறப்ப இந்த மெர்ச்சன்ட் பேங்கர் அப்போ என்னுடைய மிச்ச ஷேரை வாங்கி வச்சுருந்தார்ல, அந்த ஷேரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணி அவர் வந்து காசு சம்பாதிப்பார். ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் மெர்ச்சன்ட் பேங்கிங் கோஸ். ஸோ இந்த மாதிரி ஷேர் வந்து நம்ம சப்ளை பண்ண மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணதை விட கம்மியான டிமாண்ட் இருந்து கம்மியான பேர் வாங்கி மிச்ச ஷேர் எல்லாமே வந்து மெர்ச்சன்ட் பேங்கரே வாங்கி வச்சிருக்கிற இந்த ப்ராசஸ் பேர் தான் அண்டர் ரைட்டிங். ஸோ அண்டர் ரைட்டிங் இஸ் அ ப்ராசஸ் வேர் த மெர்ச்சன்ட் பேங்கர் சப்ஸ்கிரைப்ஸ் த எக்ஸிஸ்டிங் அன்சோல்டு ஷேர். மெர்ச்சன்ட் பேங்கரே வந்து he will be purchasing the existing unsold share. இந்த எக்ஸிஸ்டிங் அன்சோல்டு ஷேரை மெர்ச்சன்ட் பேங்கரே வாங்கி வச்சுக்கிறது தான் வந்து அண்டர் ரைட்டிங். ஸோ த பர்சன் ஹூ டஸ் திஸ் இஸ் கால்ட் அஸ் அண்டர் ரைட்டர். ஸோ அண்டர் ரைட்டிங் இஸ் அ ப்ராசஸ். ஸோ இப்போ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், அண்டர் ரைட்டிங் 3 டெர்மினாலஜி என்னன்னு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நாம் என்ன டெர்மினாலஜி பார்த்தோம், மெர்ச்சன்ட் பேங்கர்னா யாருன்னு பார்த்தோம். மெர்ச்சன்ட் பேங்கர் இஸ் அ பர்சன் ஹூ ரிலீசஸ் தி ஷேர். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் பண்ணி நம்ம கம்பெனி எவ்வளோ காசு வேணுமோ அதை கலெக்ட் பண்ணி கொடுக்குறவர். ஸோ இப்போ என்ன ஆகிடுது, நான் கம்பெனி வந்து இப்போ வருத்தப்பட வேணாம், இவ்வளோ ஷேர் எனக்கு விற்று கொடுன்னு சொன்னால் அவர் விற்று கொடுத்துருவாரு. அதுக்கு அவர் ஒரு கமிஷன் எடுத்துப்பார். ஸோ தட் இஸ் ஹவ் திஸ் மெர்ச்சன்ட் பேங்கர் ஒர்க்ஸ். மெர்ச்சன்ட் பேங்கிங்கில் 3 டேர்ம்ஸ் பார்த்தோம். ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், அண்ட் அண்டர் ரைட்டிங்னு 3 டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கிற ஒரு டேர்ம் பார்த்தோம். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா என்னதுன்னா, ஃபஸ்ட்டு என்னோட கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் விற்பனைக்கு வரது தான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஐடியா behind how a merchant banker works and how a share market operates.
இப்போ நீங்கள் இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணணும். இப்போ வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங்னா என்னதுன்னா, நான் வந்து எனக்கு 100 கோடி தேவைப்பட்டது. அதில் என்கிட்ட 70 crore இருந்தது. அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். மிச்சம் இருக்க 30 crore வந்து ஐ கேம் டு ஸ்டாக் மார்க்கெட். இப்போ என்ன ஆகிடுச்சு, என் கம்பெனி ஒரு 3 வருஷம் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. 3 வருஷம் ஃபங்க்ஷன் ஆன பிறகு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து என் கம்பெனியை டெல்லியில் ஆரம்பிக்கிறேன்னா சென்னையில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம், நுங்கம்பாக்கம்ல. அந்த மாதிரி வந்து நான் வந்து புது பிரான்ச்சை வந்து ஐ நோ யூட் ஹவ் காட் த எக்ஸாம்பிள், நான் எதுவும் சொல்ல வரேன்னு. ஸோ நான் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறேன்னு முடிவு பண்ணோன்னு என்ன பண்ண போகிறேன்னா, என் கம்பெனியை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறப்போ என்ன ஆகும், ஐ நீட் அடிஷ்னல் மணி. ஸோ அதுக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துல நான் பிரான்ச் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணுறப்போ எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 20 crore தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி என் கம்பெனிக்கு 100 crore 30 crore தேவைப்பட்டப்போ நான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஷேரை ரிலீஸ் பண்ணேன். இப்போ என்னோட கம்பெனி 3 வருஷம் கழிச்சு திருப்பி என்னோட கம்பெனிக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு 20 crore தேவைப்படுது. அதுக்கு நான் அடிஷ்னலாக வந்து என்ன பண்ணுவேன், ஒரு 10,000 ஷேரை வந்து ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ 10,000 ஷேரை ரிலீஸ் பண்ணி ஒரு ஷேரோட விலை வந்து லெட்ஸ் டேக் 20,000 வைக்கலாம். ஏன்னா கம்பெனி நல்ல ப்ராஃபிட்டபுளாக போயிட்டுருக்கு. ஒரு ஷேரோட விலை 20,000, 10,000 ஷேரை விற்று அடிஷ்னலாக இந்த 20 crore வாங்கி என் கம்பெனியோட நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிப்பேன். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு கம்பெனி மார்க்கெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்களுடைய ஷேரை வந்து ரிலீஸ் பண்ணுறது பேர் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதுவே வந்து செகண்ட் டைம் மார்க்கெட்டில் வந்து விற்கிறது பேர் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா என்னதுன்னா, ஒரு கம்பெனி ஃபஸ்ட்டு டைம் மார்க்கெட்டுக்கு வந்து அவங்களோட ஷேரை ரிலீஸ் பண்ணுறாங்க 30 crore. என்னோட கம்பெனி வந்து 50 crore வந்து மை மணி, 20 crore வந்து பேங்க்கு அண்ட் 30 crore ஃப்ரம் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங்கில் நான் ஒரு 20 crore வாங்குறேன் ஆஃப்டர் 3 yearsன்னு வச்சுக்கலாம். ஆஃப்டர் 3 years ஃபார் எக்ஸ்பேன்ஷன், ஃபார் பிரான்ச் எக்ஸ்பேன்ஷன். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 20 crore வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஐம் பையிங் அகெயின். ஸோ இந்த 20 crore இஸ் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங். இப்போ என்னோட கம்பெனியோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, நான் 50 crore, பேங்க்கில் ஒரு 20 crore லோன், தென் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங் மூலமாக இன்னொரு 50 crore. ஸோ விச் மீன்ஸ் தட் மை கம்பெனியோட டோட்டல் வேல்யூ வந்து 120 crore ஆகிடுது. ஸோ லாஜிக் புரியுதா? இந்த டோட்டல் வேல்யூ வந்து 120 crore. இது 120 crore வந்து என்னோட ஓனர்ஷிப் எவ்வளோ, 50. ஷேர் மார்க்கெட்டில் பப்ளிக்கோட ஓனர்ஷிப் எவ்வளோ, அவங்க ஒரு 50 crore வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனலி வந்து ஈக்விட்டி கடனாக வாங்கியிருக்குது. இந்த கடனாங்கிறது வந்து நான் என் பேர்லேயே வாங்கியிருந்தேன்னா இந்த ஓனர்ஷிப்பும் என்னது தான். இதுவே நான் கம்பெனி பேரில் வாங்கியிருந்தேன்னா அது வந்து பப்ளிக்கில் வந்துடும். ஸோ தட் வேரிஸ். நம்ம அந்த இதோட டீட்டெயிலாக போக வேணாம். என்னோட ஷேர் ஹோல்டிங் வந்து 50 crore மதிப்பு. ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக வாங்கினது ஒரு 50 crore, கடனாக வாங்கினது 20 crore. ஸோ திஸ் இஸ் ஹவு மை கம்பெனி ஒர்க்ஸ். இதான் வந்து ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு கம்பெனி வந்து செகண்ட் டைம் அவங்களோட ஷேரை விற்கிறாங்க. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நான் இன்னொரு 4 பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்னு முடிவு பண்ணுறேன். இன்னும் வந்து என்னுடைய கம்பெனியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணலாங்கிறப்போ நான் என்ன பண்ணுவேன், இன்னும் கேபிட்டல் வேணும்னு மார்க்கெட்டில் போய் கேட்டேன்னா இன்னும் என்னோட ஷேரை விற்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங்கில் ஒரு கம்பெனி வந்து திருப்பி வந்து வாங்கிக்கலாம். ஸோ திஸ் இஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அண்ட் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங். இப்போ ஐ திங்க் ஸோ யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் கான்செப்ட் ஆஃப் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அண்ட் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங். இப்போ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் இன்னும் 2 விஷயங்கள் இருக்குது, டிக்ளேர்டு ப்ரைஸ் இஷ்யூ அண்ட் புக் பில்டிங் மாடல். ஸோ இது வந்து என்னதுன்னா, ஐபிஓ பண்ணுறப்போ நான் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், 30,000 ஷேர் வந்து விற்றேன். ஒரு ஷேரோட விலை 10,000 ரூபான்னு ஐ வாஸ் ரிலீஸிங். இப்போது நான் வந்து ரிலீஸ் பண்ணுறப்போவே என்னோட ஷேரோட விலை 10,000 ரூபான்னு சொல்லி நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா இது பேர் என்னதுன்னா டிக்ளேர்டு ப்ரைஸ் இஷ்யூ. நான் ஐபிஓ லான்ச் பண்ணுறப்போவே என்னோட ஷேர் வந்து 10,000 ரூபான்னு நானே சொல்லிடுறேன். ஐ எம் டிக்ளேரிங் த ப்ரைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தக்காளி வியாபாரம் பண்ணுறேன், என்கிட்ட 10 டன் தக்காளி இருக்குன்னா நான் மார்க்கெட் கிட்ட வரும்போதே சொல்லிடுறேன் 1 கிலோ தக்காளி 100 ரூபான்னு. 1 கிலோ தக்காளி 100 ரூபான்னு நானே ஃபிக்ஸ் பண்ணி விற்றா அது பேர் வந்து டிக்ளேர்ட் ப்ரைஸ் இஷ்யூ. ஸோ இது வந்து யார் டிக்ளேர்ட் ப்ரைஸ் இஷ்யூ பண்ண முடியும்னா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு கம்பெனி, நல்ல நேம் இருக்கிற கம்பெனி, நல்ல ப்ராஃபிட்டபிள் கம்பெனி. ஸோ கம்பெனி வித் குட் நேம், குட் ப்ராஃபிட் அண்ட் குட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்க கம்பெனி வந்து அவங்க சொல்கிற விலைக்கு வந்து மார்க்கெட்டில் வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசிஎஸ் வந்து ஒரு ஷேரை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன விலைக்கு வைக்கிறாங்களோ அந்த விலைக்கு தான் அது விற்கும். ஏன்னா அவங்க வந்து நல்ல பெர்ஃபார்ம்டு கம்பெனி, நல்ல பேர் இருக்கிற கம்பெனி. ஸோ அதனால் மக்கள் நம்பிக்கையாக காசு போடுவாங்க. ஸோ தே ஆர் நாட் ஹேவிங் சம் குட் நேம். அவங்க தான் வந்து இந்த டிக்ளேர்ட் ப்ரைஸ் இஷ்யூவில் பண்ண முடியும். புக் பில்டிங் மெத்தட்னா என்னதுன்னா, இதெல்லாம் வந்து புதுசாக வர கம்பெனி வித்தவுட் எனி எக்ஸ்போஷர், வித்தவுட் ஃபார் தி ஃபஸ்ட் டைம் தே ஆர் கம்மிங், அந்த மாதிரி வர கம்பெனிலாம் வந்து எப்படின்னா புக் பில்டிங் மெத்தடில் போவாங்க. புக் பில்டிங்னா என்னதுன்னா, என்னோட XYZ கம்பெனியோட ஷேரை வந்து நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் 10,000 ஷேர்.
ஆர் 30,000 ஷேர் வந்து நான் ரிலீஸ் பண்ண போகிறேன், வந்து வாங்குறவங்கலாம் வாங்கிக்கோங்கன்னு அதோட ப்ரைஸே சொல்லாமல் விற்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு பேஸ் ப்ரைஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பேஸ் ப்ரைஸ் வந்து 1000 ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. யார் யார் வேணுமோ வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷேரோட மார்க்கெட்டோட டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி அதோட ப்ரைஸ் மாறும்போது அது பேர் புக் பில்டிங் மெத்தட். டிக்ளேர்டு ப்ரைஸ் இஷ்யூவில் இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸில் ஒரு கிலோ 100 ரூபான்னு சொல்லி விற்கிறது டிக்ளேர்டு ப்ரைஸ் இஷ்யூ. புக் பில்டிங் மெத்தடில் என்னதுன்னா, மார்க்கெட்டில் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி அன்றைக்கி டிமாண்ட் அதிகமாக இருந்ததுன்னா விலை அதிகமாக இருக்கும், டிமாண்டு கம்மியாக இருந்ததுன்னா விலை கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் கிட்ட ப்ரைஸை விட்டுட்டு அது எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆகுதோ ஆகட்டும்னு பார்த்துட்டு அந்த மாதிரி விடுறது வந்து புக் பில்டிங் மெத்தட். இன் புக் பில்டிங் மெத்தட் த ப்ரைசஸ் ஆஃப் தி ஷேர் இஸ் டிட்டர்மைன்ட் பை தி மார்க்கெட். இன் டிக்ளேர்ட் ப்ரைஸ் இஷ்யூ த ப்ரைசஸ் இஸ் ஃபிக்ஸ்டு பை த கம்பெனி. ஸோ டிக்ளேர்ட் ப்ரைஸ் இஷ்யூ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்ல பெர்ஃபார்மிங் கம்பெனி தான் பண்ண முடியும். புக் பில்டிங் மெத்தட் நியூ கம்பெனிஸ் விச் ஆர் கமிங் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம், புதுசாக ஆரம்பிக்கிறப்போ அவங்களுக்கு பேர் இருக்காது, ஒரு பேக்ரவுண்ட் இருக்காது. ஸோ அப்போ அவங்க புக் பில்டிங்கில் வருவாங்க. அவங்களே ஒரு 3 வருஷத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங் பண்ணுறப்போ டிக்ளேர்ட் ப்ரைஸ் இஷ்யூவில் பண்ணிக்கலாம். ஸோ லாஜிக் புரியுதுல? அவங்க 3 வருஷம் கழிச்சு நல்ல பேர் வாங்கி நல்ல செட்டில் ஆகிட்டு இஃப் தே ஆர் ஹேவிங் குட் நேம் இன் த மார்க்கெட் அண்ட் தே ஆர் பெர்ஃபார்மிங் வெல்னா, when they are launching their follow on public offering they can launch it by declared price issue. ஏன்னா அவங்க நல்ல பேர் வந்துருச்சு, கண்டிப்பாக அவங்க சொல்கிற விலைக்கு விற்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு த IPO இஸ் டன். ஸோ இப்போ நம்ம வந்து we saw this initial public offering and follow on public offering 2 டாபிக் பார்த்துட்டோம். இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் வருவோம், ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு அது பார்க்குறப்ப தான் உங்களுக்கு புரியும். இப்போது primary market is a place where the share is sold from the company to shareholder. கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஷேரை விற்கிற இடம் தான் வந்து டு ஷேர் ஹோல்டர். ஒரு கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஷேரை விற்கிற இடம் தான் வந்து பிரைமரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் இஸ் அ பிளேஸ் வேர் செகண்டரி மார்க்கெட் இஸ் அ பிளேஸ் வேர் ஆல்ரெடி வாங்கின ஷேர் ஹோல்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லான்ச் பண்ணோம்ல நம்மளுடைய ஷேரை, 30,000 ஷேரை நம்ம விற்றுருக்கோம், ஒரு ஷேர் வந்து 10,000 ரூபான்னு. இந்த ஷேரை வந்து ஒரு 10 பேர் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த மாதிரி லான்ச் பண்ணுறேன், நீங்கள் வந்து அதில் ஒரு 10 ஷேரை வாங்கியிருக்கீங்க, 1 lakh கொடுத்து 10 ஷேர் வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த 10 ஷேரை வந்து நீங்கள் வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு திடீர்னு விற்கணும்னு தோணுது. ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போ திடீர்னு ஒரு 1 லட்ச ரூபா கையில் தேவைப்படுது, உங்ககிட்ட 1 lakh worth ஷேர் இருக்குது. இப்போ நீங்கள் அதை விற்கணுங்கிறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து எங்கே வருவீங்க, ஸ்டாக்கை வாங்கி என்ன பண்ணுறது, ஸ்டாக்கோட விலை எதுக்கு வாங்குறாங்க, ஸ்டாக்கோட விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கிட்டு நல்ல விலை வந்தோன்னு விற்கிறதுக்கு தான் ஸ்டாக்கு ஷேர் எல்லாம் வாங்குறாங்க, டிவிடெண்ட்ஸ்க்காக வாங்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு 10 ஷேர் வாங்கியிருக்கீங்க, பட் என்னோட ஷேரோட விலை வந்து அப்போ 10K இருக்குது. ஒரு 5 வருஷத்தில் என்ன ஆகிடுது, என்னோட கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஷேரோட விலை 20K ஆகிடுது. ஸோ நீங்கள் முதல்ல வந்து 1 லட்ச ரூபா போட்டு 10 ஷேர் வாங்கினீங்க, ஒரு ஷேர் வந்து 10,000 ரூபான்னு. இப்போ ஒரு ஷேரோட விலை 20,000 ரூபா மார்க்கெட்டில் விற்கிதுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய 10 ஷேர் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்கும். ஸோ 5 வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மார்க்கெட்டில் 5 ஷேரை விற்றுட்டு 2 லட்ச ரூபா வாங்கிக்கலான்னு விற்க வரீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதோ 2 லட்ச ரூபா நீடு வருது. ஸோ அப்படி விற்க வர்றதுக்கு நீங்கள் போகிற இடம் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ செகண்டரி மார்க்கெட். அங்கே வந்து IPO பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ செகண்டரி மார்க்கெட் வேர் ஆல்ரெடி சோல்டு ஷேர்ஸ் ஆர் பாட் அண்ட் சோல்டு. புரியுதா? இப்போ எனக்கு வந்து என்னோட வாங்கின ஷேரை நான் விற்கணும்னா நான் ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு இதை வந்து விற்பேன். இங்கே என்ன பண்ணுவார், அப்போ வந்து என்னோட கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அப்போ வந்து என்ன பண்ணுவார், நான் வந்து இந்த கம்பெனி வந்து IPO வந்தப்போ நான் வாங்காமல் விட்டுட்டேன், இப்போ நான் வாங்கியிருக்கிறேன்னு முடிவு பண்ணி ஒருத்தர் இருப்பார். என் கம்பெனியோட ஷேர் வாங்கணும்னு யாராவது நினச்சிருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவார், இந்த 10 ஷேர் வந்து வாங்கிட்டு they will give me 2 lakh rupees and they will be buying. So stock market is a place where already purchased shares are sold. So primary marketல ஒரு மெர்ச்சன்ட் பேங்கர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து IPO மூலமாக லான்ச் பண்ணுறது தான் வந்து primary market. A merchant banker is coming here and launching the share for the first time. In secondary market is a place where already sold shares are bought and sold. ஸோ இதுதான் வந்து செகண்டரி மார்க்கெட். ஸோ திருப்பி சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, ப்ரைமரி மார்க்கெட்டில் ஒரு மெர்ச்சன்ட் பேங்கர் மூலமாக IPO போட்டு ஃபஸ்ட்டு ஷேர் விற்கிற இடம் தான் வந்து ப்ரைமரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் வந்து இஸ் அ பிளேஸ் வேர் நான் வந்து ஒரு கம்பெனியோட ஷேரை வந்து வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஐ எம் பையிங் த ஷேர் ஆஃப் அ TCS டியூரிங் த IPO. TCSோட ஒரு 10 ஷேர் நான் வச்சுருக்கேன்.
நான் 10 ஷேர் வந்து 1,00,000 ரூபா கொடுத்து ஒரு ஷேர் 10,000 ரூபான்னு வாங்கி வச்சுருக்கேன். இப்போ என்ன ஆகிடுது, எனக்கு திடீர் செலவுக்கு காசு தேவைப்படுது. திடீர் செலவுக்கு காசு தேவைப்படுறப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த ஷேரை விற்கணும்னு ரெடி பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து தங்கம் வாங்குறீங்க, தங்கத்தை விற்கணும்னு நினைக்கினா நீங்கள் அடகு கடைக்கு போகலாம், இல்லைனா வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்க்கே போய் விற்றுருவீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஷேரை விற்கணும்னா நீங்கள் ஷேரை போய் விற்கிறதுக்கான இடம் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஏரியா வேர் ஆல்ரெடி பாட் ஷேர்ஸ் ஆர் சோல்டு. ஐபிஓ வந்து பிரைமரி மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் செகண்டரி மார்க்கெட். ஸோ அதுதான் வந்து பிரைமரி அண்ட் செகண்டரிக்குள்ள டிஃப்ரென்ஸ். I think so now you would have understood this primary to secondary உள்ள difference. We saw what is primary market. So primary marketல தான் வந்து they will be doing this public issue, initial public offering and follow on public offering. இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு சில அடிஷ்னல் டெர்மினாலஜிஸ் வந்து பார்த்துக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி வந்து ஆத்தரைஸ்டு கேபிட்டல். ஸோ ஆத்தரைஸ்டு கேபிட்டல்னால் என்னதுன்னா, இப்போ நம்ம கம்பெனிக்கு வந்து நான் வந்து இப்போ இந்த கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருந்தாலும் 100 crore இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த கம்பெனி வந்து ஒரு கார் கம்பெனின்னு வச்சுக்கலாம். இந்த கார் கம்பெனிக்கு நான் வந்து ஒரு ஷேர் வாங்கணுன்னா வாட் ஐ வில் டூ, எனக்கு 30 கோடிக்கு ஷேர் வேணுங்கிறப்போ நான் ஒரு மெர்ச்சன்ட் பேங்கர்கிட்ட போய் வாங்கினேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா முதல்ல போயிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கூட நான் ரெஜிஸ்டர் பண்ணணும். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸில் கம்பெனி ஆக்ட்ஸ் படி கம்பெனி ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணாதான் நான் வந்து கம்பெனி ஆக்ட் 2013 ரெஜிஸ்டர் பண்ணாதான் ஐ கேன் ஸ்டார்ட் த பிஸ்னஸ். ஸோ அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கிட்ட கம்பெனி ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ அவங்க கேட்பாங்க, உங்கள் கம்பெனியை நீங்கள் பப்ளிக் கம்பெனியாக வைக்க போகிறீங்களா இல்லை ப்ரைவேட் கம்பெனியாக வைக்க போகிறீங்களான்னு. இப்போ நீங்கள் வந்து நிறைய கம்பெனியில் பார்த்துருப்பீங்க, XYZ ப்ரைவேட் லிமிடெட்னு இருக்கும், ABC பப்ளிக் லிமிடெட்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா பப்ளிக்கு ப்ரைவேட்டுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து என்னங்கிறது தான் வந்து இந்த பப்ளிக்காக ப்ரைவேட்டானு. இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட்னு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதோட மீனிங் என்னதுன்னா, நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், 100 கோடி மதிப்புள்ள கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், 100 கோடியில் நான் 50 கோடி வந்து என் காசை போட்டேன், மிச்சம் 50 கோடி வந்து பேங்க்கில் லோன் வாங்கிக்கிட்டேன். ஸோ நானே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்களே இல்லைனா வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ் வித் தேர் ஓன் மணினா அது வந்து ப்ரைவேட். ஏன்னா அந்த குரூப்புக்கு சொந்தமானது, இல்லை அந்த இண்டிவிஜுவலுக்கு சொந்தமானது. அவங்க பப்ளிக் கிட்ட வந்து காசு கேட்கல, ஷேர் மார்க்கெட்டுக்கு வரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு வராமல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் அன் இண்டிவிஜுவல் அவங்களே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அது வந்து ப்ரைவேட் லிமிடெட். ஏன்னா அது ப்ரைவேட் பீப்புள் அந்த குரூப்புக்கு மட்டும்தான். ஸோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா என்னதுன்னா, நான் அதே கம்பெனி பப்ளிக் லிமிட்டடாக வச்சுருக்கேன், நான் பப்ளிக் லிமிட்டடாக வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணாதான் நான் வந்து என்ன பண்ணுவேன், பப்ளிக் கிட்டேருந்து காசு வாங்க முடியும். ஸோ த்ரூ ஷேர்ஸ். இப்போ நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியோட ஷேரை ரிலீஸ் பண்ணணும், நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து விற்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கம்பெனியை பப்ளிக் லிமிட்டடாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் யூ கேன் செல் த ஓனர்ஷிப் டு பப்ளிக். In private limited company, the ownership is restricted only to the group of individuals or a particular person. ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் தான் வந்து அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் மக்களுக்கு ஷேராக விற்க முடியும். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பப்ளிக் லிமிடெட் அண்ட் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ நான் எம்சிஏ கிட்ட போயிட்டு என் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ அவங்க கேட்பாங்க, நீங்கள் பப்ளிக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா இல்லைனா ப்ரைவேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களான்னு. நான் பப்ளிக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொன்னால் விச் மீன்ஸ் தட் நான் ஷேர் வாங்க போகிறேன்னு அர்த்தம். அப்போ அவங்க வந்து பார்ப்பாங்க என்னோட பிஸ்னஸோட வெஞ்சர் எவ்வளோ, வாட் இஸ் த வேல்யூ, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மை கம்பெனி, இந்த கம்பெனினால வாட் இஸ் த ப்ராஸ்பெக்ட்ஸ், ஃப்யூச்சரில் வந்து க்ரோத் இருக்குமா இருக்காதான்லாம் பார்த்துட்டு டோட்டலாக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் வந்து என் கம்பெனிக்கு ஒரு ஆத்தரைஸ்டு கேபிட்டல் கேட்கும், சொல்லும். இப்போ நான் வந்து என்ன சொல்லுவேன், எனக்கு ஒரு 30 கோடி வேணும்னு சொன்னால் அவங்க வந்து பார்ப்பாங்க 30 கோடி வரைக்கும் மக்கள்கிட்டேருந்து காசு வாங்கலாமா வேணாமா, இவன் அந்தளவு கேப்பபிளாக இல்லையாங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு என் கம்பெனி நான் வந்து எவ்வளோ வரைக்கும் நான் ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு காசு வாங்க முடியுங்கிறத மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், எனக்கு வேணுங்கிற நினைப்புலலாம் வந்து நான் ஐபிஓ லான்ச் பண்ணி இஷ்டத்துக்கு எனக்கு எவ்வளோ காசு வேணுமோ அதை நான் வந்து ஐ கேனாட் கெட் ஃப்ரம் தி ஷேர் மார்க்கெட். ஐபிஓ போட்டு என் கம்பெனியோட ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன, வேல்யூ என்ன, அதுக்கு எவ்வளோ காசு வேணுமோ அவ்வளோ காசு மட்டும்தான் வந்து நான் வாங்க முடியும். அந்த அவ்வளோ காசுங்கிறது தான் வந்து ஆத்தரைஸ்டு கேபிட்டல். திஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் ஆத்தரைசஸ் ஹவு மச் மணி ஐ கேன் கெட் ஃப்ரம் தி ஷேர் மார்க்கெட். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, நான் வந்து 50 crore வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம்னு ஆத்தரைஸ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் 50 கோடி வரைக்கும் தான் ஷேர் மார்க்கெட்லேருந்து டோட்டலாகவே வாங்க முடியும் என் கம்பெனியில். நான் அதில் என்ன பண்ணுறேன், ஐபிஓவில் 30 crore வாங்குறேன், செகண்ட் டைம் ஐபிஓவில் 20 crore வாங்கிட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. என்னோட ஆத்தரைஸ் கேபிட்டலில் நான் ஷேர் மார்க்கெட் மூலமாக வாங்கிட்டேன், இனிமேல் வந்து நான் ஐபிஓவை லான்ச் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு எவ்வளோ காசு வாங்கலாம் எவ்வளோ காசு வாங்க முடியாதுங்கிறத வந்து ஆத்தரைஸ் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். அதுதான் வந்து ஆத்தரைஸ் கேபிட்டல். ஸோ
அந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வந்து இப்போ என் கம்பெனி வந்து 50 கோடின்னு சொல்லிட்டாங்க. நான் ஆனால் என்ன பண்ணுறேன், 30 கோடி தான் வந்து வாங்குறேன், நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி. ஸோ என்னோட ஆத்தரைஸ்டு கேபிட்டல் 50 crore, ஆனால் நான் வந்து 30 crore தான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் விற்று ஷேர்ஸை விற்று நான் 30 crore தான் வந்து கலெக்ட் பண்ணுறேன். ஸோ amount of money that is which I am trying to get from the share market initially is called as issued capital. My authorized capital is 50 crore and how much money I am issuing for the first time 30 crore. இதான் வந்து issued capital. நான் 30 crore இஷ்யூ பண்ணியும் சப்ஸ்கிரைப் கேபிட்டல்லாம் என்னதுன்னா எவ்வளோ கேபிட்டல் மக்கள்கிட்ட விற்று இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், 30 கோடி வரைக்கும் நம்ம வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டு வரேன். ஆனால் நம்ம பார்த்த செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன ஆகிடுது, என்னோட கம்பெனியோடைய ஷேர் எல்லாமேலாம் விற்கல. எவ்வளோ விற்றுருக்குன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் 20,000 ஷேர் தான் விற்று எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 16 crore தான் கிடைக்குதுன்னு சொன்னேன். ஏன்னா ஒரு ஷேரோட விலை வந்து 8,000 ஆகிடுது. ஞாபகம் இருக்கலாம் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இப்போ என்ன ஆகிடுது, என்னுடைய ஆத்தரைஸ்டு கேபிட்டல் 50 இருந்தது, என்னோட இஷ்யூட் கேபிட்டல் 30 crore இருந்தது. ஆனால் மக்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, 16 crore தான் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ ஹவு மச் மணி பீப்புள் ஆர் சப்ஸ்கிரைபிங் இட். ஸோ தட் இஸ் கால்ட் அ சப்ஸ்கிரைப் கேபிட்டல். ஸோ ஆத்தரைஸ் கேபிட்டல்னால் நான் எவ்வளோ அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து காசு வாங்கிக்கலாம், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் சொல்கிறது. இஷ்யூட் கேபிட்டல்னால் நான் எவ்வளோ ஷேர்ஸை அதுலேருந்து எடுத்து விற்று காசாக்கியிருக்கேன், அதான் இஷ்யூட் கேபிட்டல். சப்ஸ்கிரைப் கேபிட்டல்னால் நான் விற்றதை எத்தனை பேர் எவ்வளோ மக்கள் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ரூபா காசு கொடுத்து, அதான் சப்ஸ்கிரைப் கேபிட்டல். ஸோ ஐ திங்க் ஸோ யூ வுட் ஹவ் understood this. So simple இன்னொரு வாட்டி again I'll explain. ஏன்னா a few might not be getting it in the first time, so I'll just explain it and another time in simple way. ஸோ நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன். எனக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸில் போய்ட்டு நான் வந்து பர்மிஷன் கேட்பேன். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் வந்து பப்ளிக்கா இல்லை ப்ரைவேட்டானு கேட்கும். ப்ரைவேட்டுன்னு சொல்லிட்டா நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து வாங்க முடியாது. ஷேர் மார்க்கெட்டில் ஐ கேனாட் செல் ஷேர் அண்ட் கெட் மணி. ஸோ நான் வந்து 1 2 3 நம்ம கேபிட்டல் வாங்குறதுக்கு 3 மெத்தட்ஸ் பார்த்தோம்ல. எதை நான் என் காசு போடலாம், இல்லை பேங்க் கிட்டேருந்து வாங்கலாம். பட் நான் ஷேர் விற்று வாங்க முடியாது. நான் பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு ரெஜிஸ்டர் பண்ணால் தான் வந்து மக்கள்கிட்ட ஷேரை விற்று காசு வாங்க முடியும். ஸோ தட் இஸ் த லாஜிக். நான் பப்ளிக் லிமிடெட்னு சொல்லிட்டேன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் என்ன பண்ணும், என்னோட கம்பெனியோட வேல்யூ அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ காசு தேவைப்படும், எவ்வளோ வரைக்கும் நான் ஷேர் மார்க்கெட்டில் வாங்கலான்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சஹாரா ஸ்கேம் இது தான். சஹாரான்னு ஒரு கம்பெனி இருந்தது. பிசிசிஐக்கு வந்து தேவர் நம்ம கிரிக்கெட் டீமுக்கு அவங்க தான் ஸ்பான்சராக இருந்தாங்க. ஐ திங்க் ஸோ வில் பி ரிமெம்பரிங். அந்த சஹாராங்கிற கம்பெனி வந்து என்ன பண்ணுச்சு, இந்த ஆத்தரைஸ் கேபிட்டலுங்கிற கான்செப்ட் ஏன் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுத்து இந்த ஆத்தரைஸ் கேபிட்டலோட அதிகமாக வந்து அவங்க வந்து தே சப்ஸ்கிரைப் காட் த ஷேர்ஸ். ஸோ அதனோட மீனிங் என்னதுன்னா, நான் வந்து என் கம்பெனிக்கு எனக்கு எப்பப்போலாம் வேணுமோ அப்பப்போலாம் நான் என்ன பண்ணுறேன், ஷேரை விற்று காசு வாங்கிட்டு அந்த காசு எல்லாமே வந்து நான் சுருட்டிக்கிறேன். ஸோ நான் தான் வந்து மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எப்பப்போலாம் காசு வேணுமோ அப்பப்போலாம் ஷேர்ஸை விற்று என் கம்பெனிக்கு நல்ல பேர் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால விற்று அந்த காசெல்லாம் எடுத்து நான் பர்சனல் யூஸுக்கு சுருட்டிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சுருட்டிட்டு ஒரு நாள் நான் விஜய் மல்லையா மாதிரி எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது யாருன்னா நார்மல் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள். ஸோ அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ரிச் பீப்புள் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற காசு எல்லாமே வந்து இட் வில் பி மிஸ்யூஸ்ட். ஸோ அவங்களுடைய காசு மிஸ்யூஸ் ஆகக்கூடாதுங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் இஸ் கம்மிங் அண்ட் ஃபிக்ஸிங் த ஆத்தரைஸ் கேபிட்டல். ஓகேப்பா, இவன் இந்த கார் கம்பெனி ஆரம்பிக்க போகிறான். இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இவ்வளோ ரூபா தேவைப்படும். அதில் அவங்ககிட்ட அவ்வளோ இருக்குது. இவன் இவ்வளோ ரூபா வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஷேர் விற்று வாங்கிக்கலாம்ங்கிற மாதிரி ஆத்தரைஸ் பண்ணுறது தான் ஆத்தரைஸ் கேபிட்டல். அந்த ஆத்தரைஸ் கேபிட்டல் வந்து என் கம்பெனிக்கு 50 கோடி இருக்குன்னா நான் எல்லாமே முதல் வருஷத்துலேயே ரிலீஸ் பண்ணி ஷேராக விற்று வாங்கிக்கணும்னு இல்லை. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எவ்வளோ அப்போ வேணுமோ அதை மட்டும் நான் ரிலீஸ் பண்ணி வாங்கிப்பேன். நான் என் கம்பெனிக்கு 50 கோடின்னு சொல்லிட்டாங்கன்னா வாட் ஐ வில் டூ, they are telling that 50 crore is authorized capital for me. நான் வந்து ஆல்ரெடி என்கிட்ட 70 crore இருக்குது. என்னோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது 30 தான் தேவைப்படுதுன்னா நான் என்ன பண்ணுவேன், எடுத்த உடனே 50 crore ஷேர் ஆக்க மாட்டேன். எனக்கு இப்போதைக்கு 30 தானே தேவைப்படுது, நான் 30 crore தான் வந்து ஷேர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்து வாங்கிக்கலாம். 30 crore வரைக்கும் நான் ஷேர் மார்க்கெட்லேருந்து வாங்கிக்கலான்னு நான் முடிவு பண்ணி என்ன பண்ணுவேன், 30 crore தான் வந்து இஷ்யூ பண்ணுவேன். 30 crore ஆஃப் ஷேர்ஸ், அதாவது 30,000 ஷேர்ஸ் ஆஃப் 10K rupees. அதே எக்ஸாம்பிள் தான். எனக்கு வேணுங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவேன், ஐபிஓ லான்ச் பண்ணுவேன், அண்ட் யூ நோ த ஸ்டோரி. இப்போது இந்த மாதிரி நான் விற்றது எல்லா 30,000 ஷேருமே 10,000 ரூபாய்க்கு விற்று போயிடுச்சுன்னா என்னுடைய ஆத்தரைஸ்டு கேபிட்டல் வந்து 50C, என்னோட இஷ்யூட் கேபிட்டல் 30 அண்ட் சப்ஸ்கிரைப் 30. ஆனால் நம்ம பார்த்த செகண்ட் எக்ஸாம்பிள் படி வந்து 20,000 ஷேர் தான் விற்கிது. ஒரு ஷேர் வந்து ஸோ டோட்டலாக 16C தான் வருதுன்னா
தி 16C will be my subscribe capital. நான் எவ்வளோ வேணால் லான்ச் பண்ணுறேன், ஆனால் மக்கள் எவ்வளோ வாங்குறாங்கிறத வச்சு தானே இருக்குது. மக்கள் எல்லாமே வாங்கணும்னு இல்லையா, என் கம்பெனி நல்ல கம்பெனி இல்லைனா வாங்க மாட்டாங்கல்ல. ஸோ தட் இஸ் த சப்ஸ்கிரைப் கேபிட்டல். மக்கள் எவ்வளோ வாங்கியிருக்காங்கிறது தான் வந்து சப்ஸ்கிரைப் கேபிட்டல். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 3 things. And finally, there is a 3 more topics which are related to that. இந்த ஸ்டாக், ஈக்விட்டி, டிபென்ச்சர், இந்த மூணுமே வந்து ஒரு டெர்மினாலஜி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஸ்டாக்னா என்ன, ஈக்விட்டினா என்ன, ரெண்டுமே ஒன்றாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆக்சுவலி ரெண்டுமே வெளியேந்து பார்க்குறதுக்கு ஒன்றா தான் இருக்கும், பட் கிட்ட போய் பார்த்தா தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். நாம் எடுத்துக்கிட்ட அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எனக்கு 100 crore வந்து தேவைப்படுது பிஸ்னஸ் ஆரம்பிக்க. நான் என்ன பண்ணுறேன், 50 crore வந்து என் காசை போட்டுட்டேன். ஓகே, இது வந்து டோட்டலாக என் சேவிங்ஸு. மிச்சம் 20 crore வந்து நான் என்ன வாங்குறேன், லோனாக வாங்கிக்கிறேன். அதில் 20 crore 10 crore வந்து நான் இந்தியன் பேங்க் கிட்ட வந்து லோன் வாங்குறேன். மிச்சம் 10 crore நான் என்ன பண்ணுறேன், பாண்டாக லான்ச் பண்ணுறேன், பாண்ட். ஸோ பாண்ட் இஸ் ஆல்சோ என்ன, பாண்ட் இஸ் ஆல்சோ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஒரு 10 கோடி மதிப்புள்ள பாண்டை நான் ரிலீஸ் பண்ணி, இந்த பாருங்கப்பா பாண்ட் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து நான் அந்த பாண்டை கொடுத்து காசு வாங்குறேன். ஸோ பாண்ட் இஸ் ஆல்சோ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ இது வந்து செகண்ட். ஸோ தேர்ட் வந்து என்னது, 30 crore வந்து ஷேர்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து என்னுடைய 100 crore வந்து கலெக்ட் ஆகிடுதா. இந்த 100 crore வந்து அசட் எவ்வளோ, லைபிலிட்டி எவ்வளோன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 100 crore வந்து 80 crore தான் வந்து அசட். எப்படி நான் அது அசட்டுன்னு சொல்கிறேன்னா, 50 கோடிங்கிறது என் காசு, அது என்னுடைய அசட். இந்த 30 கோடிங்கிறது மக்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ ஷேர் மார்க்கெட் மூலமாக என் கம்பெனி ஷேர்ஸ் வாங்கி வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஷேர் ஹோல்டர்ஸோட அசட். ஸோ அதனால் 50 + 30 தான் வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸோட சொத்து. மிச்ச 20 crore, அதாவது 10 crore ஃப்ரம் இந்தியன் பேங்க் அண்ட் 10 crore ஃப்ரம் பாண்டுங்கிறது ஹேவ் டு பே பேக். தட் இஸ் மை லயபிலிட்டி, விச் மீன்ஸ் தட் அந்த வாங்கின காசை நான் திருப்பி கொடுத்தாகணும். ஸோ இந்த 20 crore இட்ஸ் நாட் அசட். ஸோ டோட்டல் வர்த் ஆஃப் தி கம்பெனி மைனஸ் லயபிலிட்டி. ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து டோட்டல் வர்த் வந்து 100 crore மைனஸ் லயபிலிட்டி 20 crore. ஸோ மிச்சம் இருக்கிற 80 crore தான் வந்து இட் இஸ் கால்ட் ஆஸ் ஈக்விட்டி. ஈக்விட்டினா என்னதுன்னா டோட்டல் ஓனர்ஷிப் ஆஃப் தி கம்பெனி. இந்த கம்பெனியோட டோட்டல் ஓனர்ஷிப் கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, 50 கோடி வந்து என்கிட்ட இருக்குது, 30 கோடி வந்து மக்கள் கிட்ட இருக்குது, ஹூ இன்வெஸ்டட் ஆன் மை கம்பெனி இன் ஷேர் மார்க்கெட். ஸோ டோட்டல் ஓனர்ஷிப் ஆஃப் த கம்பெனி இஸ் கால்ட் ஆஸ் ஈக்விட்டி. புரியுதா? இப்போது ஸ்டாக்குங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, எத்தனை ஷேர்ஸ் விற்றுருக்கோம். இந்த 80 crore எல்லாமே ஷேர் இல்லைல்ல, 80 crore 50 crore என்னோட காசு, 30 crore தான் வந்து நான் ஷேராக வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஐபிஓ லான்ச் பண்ணி மக்கள் கிட்டேருந்து காசு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 30 crore இஸ் கால்ட் ஆஸ் தி ஸ்டாக். ஸோ அவுட் ஆஃப் தி 100 crore 50 crore இஸ் மை மணி. ஓகே, 30 crore இஸ் ஷேர் அண்ட் திஸ் டோட்டலி இஸ் கால்ட் ஆஸ் ஈக்விட்டி. ஸோ ஷேர் இஸ் அ டைப் ஆஃப் ஈக்விட்டி. புரிஞ்சிச்சா? அதே வந்து இந்த பாண்டு, இந்த லோன் எல்லாமே வந்து ஈக்விட்டியில் வராது, அது வந்து டெட். ஸோ எனக்கு கம்பெனிக்கு 50 கோடி நான் போட்டேன், மிச்சம் 50 கோடி எனக்கு கேபிட்டல் தேவை. அந்த 50 கோடி நான் டெட்டாக வாங்கலாம், இல்லை ஈக்விட்டியாக வாங்கலாம். நான் டெட்டாக வாங்கணும்னா அதுக்கு போய் நான் பேங்க் கிட்ட வாங்கணும், ஆர் பாண்டை ரிலீஸ் பண்ணணும். ஓகேவா? ஏதோ ஒரு பாண்டை ரிலீஸ் பண்ணணும். டெட்டாக வாங்கணும்னா. ஈக்விட்டியாக வாங்கணும்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் போய்ட்டு லான்ச் பண்ணி ஒரு மெர்ச்சன்ட் பேங்கரை பிடிச்சி நான் வந்து ஷேர்ஸாக லான்ச் பண்ணணும். ஸோ ஐ கேன் கெட் மை கேபிட்டல் நீடட் டு ஸ்டார்ட் பிஸ்னஸ் எய்தர் இன் த டெட் route or equity route. Okay, so equity route prefer பண்ணனா I will sell shares. Debt route prefer பண்ணனா I will go to bank. So this is how the stocks and equity are differentiated. In simple, ஸ்டாக்னா என்னதுன்னா ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ ஷேர்ஸை ரிலீஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் ஷேர்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாக். ஈக்விட்டினா என்னதுன்னா இட் இஸ் த டோட்டல் ஓனர்ஷிப், அதாவது என்னோட ஓனர்ஷிப் எவ்வளோ, அதாவது டோட்டல் வர்த் ஆஃப் தி கம்பெனி மைனஸ் நெட் வர்த் ஆஃப் தி கம்பெனி மைனஸ் லயபிலிட்டி. ஈக்விட்டினா என்ன, 100 crore மைனஸ் 20 crore லயபிலிட்டி, டெட்டாக வாங்கினது. ஸோ மிச்சம் இருக்கிறது தான் வந்து ஈக்விட்டி. இந்த ஈக்விட்டியில் 80 crore இஸ் ஈக்விட்டி, இல்லை 50 வந்து மை மணி அண்ட் 30 இஸ் த ஷேர் மார்க்கெட்டில் வாங்கின மக்களோட காசு. ஸோ ஈக்விட்டி, ஸோ ஸ்டாக் இஸ் அ டைப் ஆஃப் ஈக்விட்டி. ஸோ ஸ்டாக் இஸ் சோல்டு டு பப்ளிக். So this is the difference between stock and equity. So finally வந்து there is something called as debenture. So debenture na என்னதுன்னா it is a unsecured bond. So ஒரு bondனா என்ன,
ஒரு பாண்டுனா என்னதுன்னா a firm is releasing a bond. இந்த பாண்டை வந்து யார் வாங்குறாங்க? ஒரு பாண்ட் ஹோல்டர் வாங்கிக்கிறாரு. இந்த பாண்ட் ஹோல்டர் இஸ் கிவிங் மணி அண்ட் கெட்டிங் த பாண்ட். இந்த பாண்டில் என்ன இருக்கும்? எனக்கு வந்து 10 crore வேணும்னு வச்சுக்கோ. நம்ம 10 crore தான் எக்ஸாம்பிள் எடுத்தோம். இதோட விலை 10 crore இருக்கும். 3 years மெச்சூரிட்டி, 10% இன்ட்ரெஸ்ட். ஸோ 10% இன்ட்ரெஸ்ட் 3 years மெச்சூரிட்டினா இப்போ 10 crore வாங்கிட்டு 3 வருஷம் கழிச்சு வந்து ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போட்டு 3வது வருஷம் வந்து கொடுக்குறப்போ வாட் ஐ வில் டூ, ஐ ஹாவ் டு பே பேக் த மணி விச் ஐ காட் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கெட் பேக் த பாண்ட். ஸோ இந்த பாண்ட் ஹோல்டருங்க ஒரு யாருன்னா இந்த பாண்டை வச்சுக்கிட்டு காசு கொடுக்குறாரு. ஸோ பாண்ட் ஹோல்டர் இஸ் த கிரெடிட்டர் அண்ட் ஐ ஆம் த டெட்டர். ஸோ இதான் வந்து பாண்டில் இருக்கிறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாண்டில் என்னதுன்னா இட் வில் பி ஹேவிங் சம் கொலாட்ரல். இந்த பாண்ட் ஹோல்டர் வந்து சும்மா என்கிட்டேருந்து பாண்ட் வாங்க மாட்டார். நான் அவருக்கு ஏதாவது ஒரு கொலாட்ரலை வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ பாண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த டீட்டெயில்ஸ். பாண்டோடைய ஃபேஸ் வேல்யூ என்ன, 10 crore, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ 10%, டைம் பீரியட் எவ்வளோ 3 years மெச்சூரிட்டி, தென் வாட் இஸ் த கொலாட்ரல். இப்போ என் கார் கம்பெனியில் நான் என்ன கொலாட்ரலாக இருப்பேன்னா என்னோட மெஷினரி, என்னுடைய பில்டிங், இது எல்லாமே நான் கொலாட்ரலாக வச்சு காசு வாங்குறேன். ஸோ இந்த மாதிரி பாண்டுக்குள்ளே கொலாட்ரலும் இருக்கும். ஆனால் டிபென்ச்சர் இஸ் அ டைப் ஆஃப் அ பாண்டு தான். டிபென்ச்சர் இஸ் அ டைப் ஆஃப் பாண்ட் பட் இட் இஸ் அன்செக்யூர்ட். ஸோ டிபென்ச்சர் இஸ் அ பாண்ட். இட் வில் ஹாவ் த ஃபேஸ் வேல்யூ, இட் வில் ஹாவ் த இன்ட்ரெஸ்ட் ரேட், இட் வில் ஹாவ் தி டைம் பீரியட் தட் இஸ் மெச்சூரிட்டி. ஆனால் இட் இஸ் நாட் செக்யூர்ட். டிபென்ச்சர் இஸ் அ டைப் ஆஃப் அ பாண்ட் விச் இஸ் நாட் செக்யூர்ட். ஸோ எந்த ஒரு கொலாட்ரலும் இல்லாமல் என்னோட கம்பெனியோட கிரெடிட் ரேட்டிங்கை மட்டுமே கொடுத்து வாங்குறது தான் வந்து டிபென்ச்சர். ஸோ நம்ம வந்து எக்கனாமிக் சர்வேல இந்த IL and FS பேசுகிறப்போ we discussed about this commercial paper. ஞாபகம் இருக்கா? commercial paper is a bond released by the corporate company. So in the commercial paper is a type of a debenture. So debenture is a type of a bond without any as a collateral. For example, government security இருக்குல்ல, government security is also a debenture தான். இது என்ன பண்ணுது? Government is releasing a bond which a person is investing or a bank is investing and buying. இந்த பேங்க் இதில் வந்து there is no collateral. கொலாட்ரலே இல்லை. இந்த கவர்மெண்ட் மேலே இருக்க நம்பிக்கைனால பேங்க்கும் பீப்புளும் வாங்குறாங்க. அதே மாதிரி தான் டிபென்ச்சரும் கொலாட்ரல்லெஸ். ஸோ எனி பாண்ட் விச் இஸ் நாட் ஹேவிங் எனி கொலாட்ரல் இஸ் கால்ட் அஸ் டிபென்ச்சர். ஸோ அதனால தான் என்ன இருக்கும், பாண்டை விட வந்து டிபென்ச்சரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் டிபென்ச்சர் இஸ் ஆல்வேஸ் ஹை தென் பாண்ட். எதனாலனா பாண்டு வந்து கொலாட்ரல் இல்லைங்கிறதுனால யாருமே வந்து இந்த பையர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டார். ஸோ இதுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் தரேன்னு ஒத்துக்கிட்டா தான் பையர் வந்து வாங்குவார். ஸோ ஏன்னா கொலாட்ரல் இல்லை, கொலாட்ரல் இல்லைனா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருந்தால் தான் வந்து யூ கேன் மேக் இட் மோர் அட்ராக்டிவ். ஸோ தட் இஸ் த டிபென்ச்சர். ஸோ திஸ் இஸ் த பேசிக் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த ஸ்டாக், ஈக்விட்டி அண்ட் டிபென்ச்சர். ஓகே, ஐ திங்க் ஸோ யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ். இப்போ உங்களுக்கு இன்னும் இதில் டிபென்ச்சரில் கிளாரிட்டி வேணும்னா, இல்லை எந்த வேர்டு உங்களுக்கு கிளாரிட்டி வேணாலும் யூ ஜஸ்ட் கூகுள் த டேர்ம், கூகுள் த டேர்ம் and see in Investopedia, or you can ask doubt to me. ஸோ இப்போ நம்ம வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங் பார்த்துட்டோம். ஸோ ஒரு புதுசாக ஃபஸ்ட் டைம் when you are issuing in primary market, you can issue by initial public offering or follow on public offering. ரெண்டுமே வந்து primary market. So primary market is a place where a share enters the market for the first time. ஒரு ஷேர் வந்து ஷேருங்கிறது nothing but it's a bit of paper which is telling that how much rupees and who of which company. So primary market is a place where a share comes into the market for the first time. ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலமாக ஒரு மெர்ச்சன்ட் பேங்கர் மூலமாக நான் ஃபஸ்ட்டு என்னோட ஷேரை மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்ணி மக்கள் அதை வாங்குறாங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனோ அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனோ, அதுதான் வந்து ப்ரைமரி மார்க்கெட். அப்படி அந்த ப்ரைமரி மார்க்கெட் மூலமாக என்கிட்டேருந்து வாங்கின ஷேரை வந்து வாங்கினவர் விற்கணும்னு நினச்சாருன்னா தே ஹாவ் டு கோ டு செகண்டரி மார்க்கெட். ஸோ இதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் விச் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். இப்போது பப்ளிக் இஷ்யூ ப்ரைவேட் இஷ்யூக்குள்ளே வரும். ஸோ பப்ளிக் இஷ்யூக்குள்ளே வந்து we already saw initial public offering and follow on public offering. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அதர் டைப்ஸ் ஆஃப் இஷ்யூ. அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். ஸோ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா என்னதுன்னா,
என்னுடைய ஐபிஓ வந்து நான் லான்ச் பண்ணுறப்போ நான் வந்து ஒரு மெர்ச்சன்ட் பேங்கர் கிட்ட போகிறேன். மெர்ச்சன்ட் பேங்கர் வந்து ஒரு ஆடு போடுறாரு. ஆடு போட்டு நான் டேட் சொல்கிறேன்ல 31 மார்ச் வந்து வாங்கிக்கோங்கன்னு பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணார். அவரோட வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா தட் இஸ் பப்ளிக் ஆஃபரிங். ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா என்னதுன்னா இந்த மாதிரி பப்ளிக்காக சொல்ல மாட்டார். இவர் என்ன சொல்லுவார், மெர்ச்சன்ட் பேங்கர் கிட்டே எனக்கு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமாக வேணும்னா இவர் என்ன கூப்பிடுவார், ஒரு ப்ரைவேட்டாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மட்டும் கூப்பிட்டு அவங்களுக்கு மட்டும் விற்பார். ப்ரைவேட் குரூப். ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா என்னதுன்னா ஐபிஓனா பப்ளிக்காக கூப்பிட்டு யாருக்கு வேணால் விற்கிறது, மார்க்கெட்டில் யார் வேணால் போய் வாங்கிக்கலாம். ஆனால் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா என்னதுன்னா ஒரு பர்டிகுலர் செலக்ட் நம்பர் ஆஃப் பீப்புள். அதாவது நான் என்ன பண்ணுவோம், ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் எனக்கு நோன் பீப்புள் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைண்ட் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வாங்குவேன். ஆர் ஐ வில் கால் அ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னங்கிறது பார்ப்போம். ஆர் ஐ வில் கால் அ ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனி. Or I will call sometimes I will be calling some foreign institutional investors. I think so you will be remembering who is an institutional investors. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு மட்டும் இதை ரிலீஸ் பண்ணுறது தான் வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். ஸோ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணாமல் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள், எனக்கு தெரிஞ்சவங்க, என் சொந்தக்காரங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ், அவங்களுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணுறது தான் வந்து இட் இஸ் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். தென் ரைட்ஸ் இஷ்யூ. ரைட்ஸ் இஷ்யூனா என்னதுன்னா ரைட்ஸ் இஷ்யூ இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் அ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் தான். பட் இதில் என்ன பண்ணுறேன், நான் நம்ம எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய கம்பெனிக்கு நான் ஃபஸ்ட்டு 30 crore வந்து ஷேர் மார்க்கெட்டில் வாங்கினேன். அப்புறம் ஒரு 2-3 years கழிச்சு இன்னொரு 20 crore வாங்கினேன் பிரான்ச் எக்ஸ்பேன்ஷனுக்காக. ஞாபகம் இருக்கா? இப்படி பிரான்ச் எக்ஸ்பேன்ஷனுக்காக 20 crore வாங்குறப்போ தான் நான் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங் கொண்டு வருவேன். அப்படி ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங் கொண்டு வரப்போ நான் வந்து இந்த புதுசாக ஒரு எனக்கு வந்து ஒரு 20 கோடி தேவை. அந்த 20 கோடிக்கு நான் என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு 10,000 ஷேரை லான்ச் பண்ணுறேன்ல, புதுசாக ஒரு 10,000 ஷேர், எல்லா ஷேரோட விலையும் வந்து 20,000 ரூபான்னு நான் லான்ச் பண்ணுறப்போ நான் திருப்பி அதை வந்து பப்ளிக்காக லான்ச் பண்ணாமல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மட்டும் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட விற்றா அது வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். ஆனால் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கூப்பிட்றேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்னா யாருன்னா இந்த 30 கோடி என்கிட்ட ஃபஸ்ட்டு வாங்கினாங்கல்ல, இந்த 30 கோடி ஃபஸ்ட் டைம் ஐபிஓ அப்போ என்கிட்ட வாங்கியிருப்பாங்க. ஆல்ரெடி என் கம்பெனி ஷேரை வச்சிருக்கிறவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது தான் அந்த ரைட்ஸ் இஷ்யூ. ஐ எம் கிவிங் அ ரைட்ஸ் டு மை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் டு பை மை ஷேர்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் ஷேரை லான்ச் பண்ணுறப்போ ஆல்ரெடி என்னோட ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுத்து நீங்களே வந்து திருப்பி இதையும் வாங்கிக்கிறீங்களான்னு கொடுக்குறது தான் ரைட்ஸ் இஷ்யூ. ஐ எம் கிவிங் த ரைட் டு மை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரைட்ஸ் இஷ்யூ. போனஸ் இஷ்யூனா என்னதுன்னா ரைட்ஸ் இஷ்யூ இஸ் a type of private placement ஒரு பர்டிகுலர் குரூப் ஆர் நோன் பீப்புளுக்கு மட்டும் கொடுக்குறது. ரைட்ஸ் இஷ்யூ இஸ் a type of a private placement where I am giving my follow on public offering to my already existing shareholders. அவங்க வேணான்னு சொல்லிட்டா நான் திரும்பி போயிட்டு follow on public offering பண்ணிக்கலாம், மக்கள்கிட்டே விற்றுக்கலாம். ஸோ தட் இஸ் த ரைட்ஸ் இஷ்யூ. நெக்ஸ்ட் வந்து போனஸ் இஷ்யூ. ஸோ இன் போனஸ் இஷ்யூ வாட் இஸ் ஹேப்பனிங், when a shareholder is having a share, அந்த ஷேருக்கு தே வில் பி கெட்டிங் டிவிடெண்ட். கரெக்டாக? இப்போ ஷேரோட மீனிங் என்னதுன்னா என்னோட கம்பெனியோட இப்போ ஒருத்தர் இருக்காரு, என்னோட கம்பெனியோட 10% ஷேர் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. என்னோட கம்பெனிக்கு வந்து 100 crore ப்ராஃபிட் வந்ததுன்னா அவருக்கு 10 crore போகும். கரெக்டாக? இஃப் மை கம்பெனி இஸ் ஏர்னிங் 100 crore ப்ராஃபிட், அதில் 10% ஷேர் ஹோல்டர் வச்சுருக்கிறவனுக்கு 10 crore போயிடும். 10% வந்து தே வில் பி கெட்டிங் த ப்ராஃபிட். அந்த 10 crore ப்ராஃபிட் போகிறது தான் வந்து டிவிடெண்ட். how much ever percentage share you are having, அதுக்கு அதில் ப்ராஃபிட்டில் அந்த ஈக்குவலண்டான ஷேர் யூ வில் பி கெட்டிங். ஸோ தட் இஸ் டிவிடெண்ட். ஸோ அப்படி வந்து என்னோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நான் டிவிடெண்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டெட் ஆஃப் ரிலீசிங் த டிவிடெண்ட் ஐ எம் ரிலீசிங் நியூ ஷேர். இப்போது லெட்ஸ் டேக் த சேம் எக்ஸாம்பிள். 100 crore ப்ராஃபிட் வருது. ஒருத்தர் வந்து 10% ஷேர் ஹோல்டிங் என் கம்பெனி வச்சிருக்காரு, இன்னொருத்தர் 5% ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. 100 crore ப்ராஃபிட் வரப்போ நான் டிவிடெண்டாக கொடுக்குறப்போ இவருக்கு 10 கோடி டிவிடெண்ட் தரணும், இவருக்கு 5 கோடி டிவிடெண்ட் தரணும். அதுதான் வந்து ஆக்சுவல் டிவிடெண்ட் லா. பட் நான் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் தெம் த டிவிடெண்ட் வாட் ஐ எம் கிவிங் ஹிம் அடிஷ்னல் ஷேர்ஸ். 10 கோடி மதிப்புள்ள புது ஷேர்ஸை வந்து நான் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங் மூலமாக 10 கோடி மதிப்புள்ள புது ஷேர்ஸை கிரியேட் பண்ணி இவருக்கு அந்த ஷேர்ஸையே நான் வந்து டிவிடெண்டாக தரேன். இன்னொரு புதுசாக ஷேரை நான் டிவிடெண்டாக தரேன். இவர் 10% ஷேர் வச்சிருந்தாருல, இப்போ அடிஷ்னலாக இவருக்கு ஷேர் வந்து நான் வந்து ஒரு 10 crore மதிப்புள்ள ஷேர்ஸ் கொடுத்துருப்பேன். 10 crore மதிப்புள்ள ஷேர்ஸ் கொடுத்தோடனே இவருக்கு எவ்வளோ காசு வந்திருக்கும், இவரோட ஷேர்ஸ் வந்து 15% ஆயிருக்கும். இவங்களுக்கு ஒரு 5% ஷேரை நான் வந்து ஷேராக கொடுத்துட்டோன்னா இவங்களோட ஓனர்ஷிப் வந்து 10% ஆகிடும். இப்போது 10-15 இவங்களோட ஓனர்ஷிப் இருந்தது, 15-10 ஆயிடுச்சு. ஸோ லாஜிக் புரியுதா? இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் தெம் 10 crore மணி, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் தெம் டிவிடெண்ட், வாட் ஐ எம் கிவிங், இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் டிவிடெண்ட்
instead of sharing profit I am giving them new share. ஸோ 10% ஷேர் ஹோல்டர் வச்சுருந்தவனுக்கு 15% ஷேர் ஹோல்டிங் ஆகிடுச்சு. 5% ஷேர் ஹோல்டர் வச்சுருந்தவன் 10% ஷேர் ஹோல்டர் ஆகிட்டான். ஸோ இப்போ டோட்டலாக வந்து இவங்களுடைய ஷேர் வேல்யூ வந்து 25% ஆகிடுச்சு ஆஃப் தி டோட்டல் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் தம் த டிவிடெண்ட் ஐ எம் கிவிங் த நியூ ஷேர் அஸ் தி டிவிடெண்ட், தட் இஸ் கால்ட் அஸ் போனஸ். ஸோ போனஸாக வந்து புது ஷேர் கொடுக்கறது. அண்ட் ஃபைனலாக வந்து ஸ்வெட் ஈக்விட்டி இஷ்யூ. அண்ட் எக்கனாமிக் சர்வேலே வந்து நம்ம பேங்கிங் கிளாஸ் பார்க்குறப்போ ஸ்வெட் ஈக்விட்டி இஷ்யூ பற்றி பார்த்தோம். ஸ்வெட் ஈக்விட்டி இஷ்யூனா என்னதுன்னா, ஒர்க்கர்ஸ் ஆஃப் தி கம்பெனி வந்து தே வில் பி கெட்டிங் த ஷேர்ஸ். Workers of company are made shareholders. For example, already Amazon ஓட எக்ஸாம்பிள் சொன்னேன். அமேசானில் என்ன பண்ணுறாங்க, ஒரு லெவலுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து மேனேஜராகவோ இல்லைனா வந்து டீம் லீடராகவோ இருந்தீங்கன்னா வாட் தே வில் பி டூயிங், தே வில் பி உங்கள் சேலரிக்கு பதிலாக அந்த கம்பெனியோட ஷேரே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ தே வில் மேக் யூ த அந்த கம்பெனியோட மேனேஜரையும் சிஇஓவையும் ஓனர் ஆக்கிடுறாங்க, கம்பெனியோட ஒரு ஷேர் ஹோல்டர் ஆக்கிடுறாங்க பை கிவிங் நெம் ஷேர். இப்போ என்ன ஆகிடுது, அந்த ஷேர்லேருந்து அவங்க டிவிடெண்ட் வரணும்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் டிவிடெண்ட் வரும். ஸோ அதனாலே அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் த employer salary we are giving the employers a shareholding from the company. So that is called as sweat equity issue, making the workers into shareholders. So making workers to shareholders, I'm sorry for the handwriting, or owners. I'm still not used to this stylus and tab, அதனால தான் handwriting ஒரு மாதிரியா இருக்கு. So please bear it. I hope you will understand. ஸோ ஐ திங்க் ஸோ யூ அண்டர்ஸ்டுட் ஆல். ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னா என்ன, என்னோட கம்பெனியோட ஷேரை வந்து நான் பப்ளிக் ரிலீஸ் பண்ணாமல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மட்டும் கூப்பிட்டு அவங்களுக்கு மட்டும் ஷேரை கொடுக்குறேன், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி அந்த மாதிரி. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஐ எம் கிவிங் த ஃபர்ஸ்ட் ரைட். நான் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங் கொண்டு வரப்போ அவங்களுக்கே ஒரு ரைட்ஸ் கொடுத்து இந்த உனக்கு இந்த ஷேரை வச்சுக்கோன்னு கொடுக்குறது. போனஸ் இஷ்யூனா என்ன, இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் த டிவிடெண்ட் ஐ எம் கிவிங் நியூ ஷேர்ஸ் டு தம். சர்டிஃபிகேட் இஷ்யூனா எம்ப்ளாயீஸ்க்கே புதுசாக சேலரிக்கு பதிலாக ஷேர்ஸ் கொடுக்கறது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் செகண்டரி மார்க்கெட். ஸோ செகண்டரி மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். செகண்டரி மார்க்கெட்டில் நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம், ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆல்ரெடி வாங்கியிருக்க ஐபிஓ மூலமாக ஐபிஓவை சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் ஹோல்டர்ஸ், if they want to sell their shares they can come to stock market. So stock market or stock exchange is a place where already existing shareholder come and sell their shares. To whom they will sell? To buyers of share. யாருக்காவது வேணும்னா you have to go to stock market. இப்போ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், if you want to buy shares of a company உங்களுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து என்னதுன்னா, அந்த கம்பெனி வந்து இப்போ வந்து let's take TCS is a company. டிசிஎஸோட ஷேரை வந்து உங்களுக்கு வாங்கணும்னு ஆசைனா, டிசிஎஸ் வந்து ஐபிஓ லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஆர் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங் லான்ச் பண்ணுறப்போ அவங்க ஷேர்ஸை போய் வாங்கலாம். ஆர் யூ கேன் கோ டு ஷேர் மார்க்கெட் அண்ட் ஃபைண்ட் அ செல்லர். ஷேர் மார்க்கெட் போயிட்டு டிசிஎஸோட ஷேரை யாராவது விற்க வராரான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி டிசிஎஸ் ஷேர் நிறைய பேர் வச்சுருப்பாங்களா, அதில் யாராவது டிசிஎஸோட ஷேரை விற்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு யூ கேன் பை இட். So if you want to buy a share you can go and buy in primary market or in secondary market. In primary market directly you can buy during initial public offering or follow on public offering. In secondary market நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய்ட்டு டிசிஎஸோட ஷேர் வாங்கணும்னா ஆல்ரெடி டிசிஎஸ் ஷேர் வச்சுருக்கவங்க யாராவது விற்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். இது என்னதுன்னா, நீங்களே டேரெக்டாக இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்களே ஒரு நிலம் வாங்கி டேரெக்டாக அங்கே வீடு கட்டுறது வந்து ப்ரைமரி மார்க்கெட். ஆல்ரெடி கட்டி இருக்கிற வீட்டையோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஃப்ளாட்டையோ மட்டும் காசு கொடுத்து வாங்குறது வந்து செகண்டரி மார்க்கெட். ஸோ தட் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ. ஸோ இதான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து என்ன இருக்குன்னா, தெர் வில் பி if you go to stock exchangeல வந்து there are two things. One, listed companies. ஃபர்ஸ்ட் வந்து listed companies. ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து எல்லா கம்பெனியோட ஷேர்ஸும் வாங்க முடியாது, வெறும் லிஸ்டட் கம்பெனிஸோட ஷேர் தான் வாங்க முடியும். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து என்னென்ன கம்பெனியோட ஷேரை விற்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் வந்து அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் தான் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு நீங்கள் டிசிஎஸ் ஷேரோ விற்கவோ வாங்கவோ முடியும்.
So to become a listed company, every stock exchange is having certain guidelines. அந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி, செபி இஸ் த ரெகுலேட்டர் ஆஃப் தி ஸ்டாக் மார்க்கெட், அந்த செபியோட கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் யூ கேன் பிகம் அ லிஸ்டட் கம்பெனி இன் அ பர்டிகுலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அப்படி உங்கள் கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகிடுச்சுன்னா யூ கேன் பை யுவர் ஷெல். ஸோ இதில் என்ன இருக்கும், டிசிஎஸ், விப்ரோ, ஐஆர்சிடிசி, ஓஎன்ஜிசி, பாரத் பெட்ரோலியம், இந்த மாதிரி வந்து என்னென்ன கம்பெனிலாம் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டடாக இருக்கோ அதோட லிஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ ஒன்லி லிஸ்டட் கம்பெனியோட ஷேர்ஸை தான் இங்கே வாங்க விற்க முடியும். அன்லிஸ்டட் கம்பெனி, ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகாத கம்பெனி கூட ஷேர் இருக்கும், அந்த கம்பெனியோட ஷேர் வாங்கணும். யூ ஹேவ் டு டைரக்ட்லி கோ டு தட் கம்பெனி, அந்த கம்பெனியோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஓவர் தி கவுண்டர் தான் வாங்கணும். ஆர் அந்த கம்பெனியோட ஷேரை வந்து ஒரு மெர்ச்சன்ட் பேங்கர் வச்சுருந்தாங்கன்னா அந்த மெர்ச்சன்ட் பேங்கர் கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ மெர்ச்சன்ட் பேங்கர் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஹி வில் பி அண்டர் ரைட்டிங், விற்காத ஷேரை அவர் வாங்கி வச்சுப்பார், ஃபியூச்சரில் டிமாண்ட் வரப்போ விற்றுருவாருன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு அன்லிஸ்டட் கம்பெனியோட ஷேர் வாங்கலாம். ஸோ அன்லிஸ்டட் கம்பெனிஸ் தோஸ் கம்பெனி விச் ஆர் நாட் லிஸ்டட் இன் எனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதோட ஷேர் இந்த கம்பெனிக்கிட்டே போய் டேரெக்டாக தான் போய் வாங்க முடியும். அந்த கம்பெனி வந்து இதில் லிஸ்ட் ஆச்சுன்னா தான் அந்த கம்பெனியோட ஷேரை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாங்க முடியும். ஸோ தட் இஸ் த க்ரைட்டீரியா ஆஃப் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்தியாவில் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் த்ரீ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், மெயின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வாஸ் ஸ்டார்டட் இன் 1885 ஐ திங்க். ஸ்லைடு பார்த்துக்கோங்க, ஃபேக்சுவல் டீடைல்ஸ் தான். ஸோ 1880s ஆரம்பிச்சிருக்காங்க ரஃப்லி. 1880s ஆரம்பித்த ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து தேர் இஸ் அன் இண்டெக்ஸ், எவ்ரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வில் பி ஹேவிங் அன் இண்டெக்ஸ். ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸ் பேர் தான் வந்து சென்செக்ஸ். சின்ன வயசுலேருந்து நம்ம டிவியில் பார்த்துட்ருக்கோம் சென்செக்ஸ், நிஃப்டின்னு. சென்செக்ஸ் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நிஃப்டி வந்து இவ்வளோ ஃபால் ஆகிருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸ் தான் வந்து சென்செக்ஸ், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸ் தான் வந்து நிஃப்டி. ஸோ என் ஞாபகம் வச்சுக்கலாம், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிஃப்டின்னு. சென்செக்ஸும் நிஃப்டி என்னதுன்னா, எவ்ரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நீட்ஸ் அன் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் எதுக்குன்னா, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட மூடு என்ன, வாட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து எப்போவுமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக ஒரு கிராஃப் காட்டுவாங்க, அந்த கிராஃப் வந்து இப்படி போயிருக்கும், மேலே ஏறிட்டே இருந்தால் அந்த ஸ்டாக் வந்து நல்லா வேலை செய்யுது. ஆர் வந்து இப்போ ரீசெண்டாக கொரோனா வைரஸ் அப்போ என்ன ஆகுது, எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட கிராஃப் வந்து இந்த மாதிரி ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட மூட் என்ன. இப்போ அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்க்ரீசிங் ட்ரெண்டாக இருக்குன்னா இதோட மீனிங் என்னதுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். டிக்ரீசிங் ட்ரெண்டாக இருக்குன்னா என்னதுன்னா, எல்லாரும் ஸ்டாக்கை வந்து விற்க வராங்கங்கிறன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் த மூட். ஸோ இந்த மாதிரி ஒரு மூட் ஆஃப் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன, அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது வி நீட் அன் இண்டெக்ஸ். ஸோ அந்த இண்டெக்ஸ்னால் எவ்ரி இண்டெக்ஸ் வில் ஹேவ் பேராமீட்டர் அண்ட் வெயிட்டேஜ். ஸோ சென்செக்ஸ் வந்து இட் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் தி 30 கம்பெனிஸ் இன் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டாப் 30 கம்பெனிஸ், எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயும் வந்து கம்பெனிஸ் இருக்கும், அதில் மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டாப் 30 பெர்ஃபார்மிங் கம்பெனிஸோடைய பெர்ஃபார்மிங் கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டோட்டல் குமுலேட்டிவாக எடுத்துக்கிட்டு அந்தந்த கம்பெனி வந்து அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ காசு அவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ விற்றுருக்குங்கிறத வச்சு அதுக்கு வெயிட்டேஜ் தராங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸோட ஷேர் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நிறைய விற்றுருக்குன்னா அதுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். விப்ரோவோட ஷேர் கம்மியாக விற்றுருக்குன்னா அதோட வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்தந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எந்த ஷேர் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்து they'll be calculating. ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸ் வந்து சென்செக்ஸ். சென்செக்ஸ் இஸ் த index which measures the performance of 30 top companies of Bombay Stock Exchange. இந்த 30 டாப் கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் என்டையர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மூடுமே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டாப் 30 எடுக்கிறாங்க. ஸோ நிஃப்டி இஸ் சிமிலர் ஃபார் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வாஸ் ஸ்டார்டட் ஆஃப்டர் 1991 நம்ம எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் பண்ண உடனே நமக்குடைய எக்கானமி வந்து குளோபலைஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ குளோபலைஸ்ட் எக்கானமிக்கு நியூ ட்ரெண்ட் அண்ட் நியூ மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் தேவைப்பட்டது. ஸோ அந்த மாதிரி புது நீட்ஸை வந்து கேட்டர் பண்ணுறதுக்காக தே கிரியேட்டட் அ நியூ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வித் நியூ மெத்தடாலஜிஸ், நியூ ஒர்க்கிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் நியூ நார்ம்ஸ். ஸோ மாடர்ன் டேக்கு ஏற்ற மாதிரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கிற மாடர்ன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விச் வாஸ் ஃபார்ம்ட் ஆஃப்டர் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ். ஸோ இந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறமா நிறைய எல்லாமே மாறி இருக்கும். அதில் ஒன்று தான் வந்து இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதோட இண்டெக்ஸ் தான் நிஃப்டி. ஸோ நிஃப்டி மெஷர்ஸ் த டாப் 50 கம்பெனிஸ் ஆஃப் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்.
நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டாப் 50 கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து நிஃப்டி வந்து மெஷர் பண்ணும். ஸோ அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு சில டேர்ம் இருக்குது, புல் பேர். ஸோ புல் பேருங்கிறது வந்து எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, இதுதான் வந்து இந்த மூட் ஆஃப் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு புல் வந்து எப்படி அட்டாக் பண்ணோன்னா, கொம்பால் முட்டி தூக்கி மேலே போடும். ஸோ கொம்பால் முட்டி வந்து தூக்கி வந்து மேலே ஆளை தூக்கி அடிக்கும். ஸோ அதுதான் வந்து புல். ஸோ ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து நல்ல பெர்ஃபார்ம் ஆகி ரைஸ் ஆகிட்டு இருந்ததுன்னா அதை வந்து புல்லிஷ்னு சொல்லுவாங்க. இப்போ அதுவே வந்து இப்போ கொரோனா வைரஸ்னால என்ன ஆயிடுச்சு, பயங்கரமாக ஃபால் ஆகிட்டு இருக்கு. நம்ம எக்கனாமிக் சர்வேல வந்து 40,000 இருந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இப்போ எப்படி எவ்வளோ இதில் இருக்குது, 27,000 ஆயிடுச்சு பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, அகைன் அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட அந்த டாப் 30 கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 50 கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தேர் கால்குலேட்டிங் த பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ அது வந்து 27,000 இருக்குது. ஸோ இட் இஸ் ஃபாலிங். இந்த மாதிரி ஃபால் ஆகுதுன்னா அதை வந்து பேரிஷ்னு சொல்லுவாங்க. அது ஏன் பேருன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு கரடி எப்படி அடிக்கும்னா ஒரு ஆளை அடித்து கீழே தள்ளி விடும். ஸோ ஒரு புல் வந்து குத்தி மேலே தூக்கி விடும், அதனால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மேலே போகிறப்போ அது புல்லிஷ்னு சொல்கிறாங்க. ஒரு கரடி வந்து அடித்து கீழே தள்ளுறதுனால ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து ஃபால் ஆகுறப்போ அதை வந்து பேருன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் திஸ் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் அந்த டூ டெர்மினாலஜிஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னு ஒன்று இருக்குது, இது வந்து INXன்னு சொல்கிறாங்க. இந்த INX வந்து இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. பாம்பே அண்ட் நேஷனல் ஸ்டாக் ரெண்டுமே வந்து இட் இஸ் இன் பாம்பே தான். இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இட் இஸ் லொக்கேட்டட் இன் காந்தி நகர். காந்தி நகரோட அவுட்ஸ்கர்ட்ஸில் கிஃப்ட் சிட்டின்னு ஒன்று இருக்குது. குளோபல் இட் இஸ் குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி சிட்டி. It is Gujarat International Financial Technology City. இதான் வந்து கிஃப்ட் சிட்டி. இந்த கிஃப்ட் சிட்டி இஸ் லொக்கேட்டட் இன் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் காந்தி நகர் இன் குஜராத். இது எதுக்குன்னா இட்ஸ் அ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். அதாவது இந்த கிஃப்ட் சிட்டிக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்கும், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எல்லாமே. இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற எல்லா ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கும் இந்தியாவில் அந்த இடத்துல ஒரு பிரான்ச் இருக்கும். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ ஃபாரின் டெரிட்டரி மாதிரி, ஒரு ஃபாரின் டெரிட்டரி மாதிரி கன்சிடர் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா ஃபாரின் என்டிட்டிஸ்க்கும் ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அண்ட் ஒன் ஸ்டாப் சென்டர் வேர் தே கெட் த பெஸ்ட் கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். நீங்கள் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் ஏதாவது ட்ரேட் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏதாவது வந்து நீங்கள் ஷேர்ஸ் வாங்கணும், இல்லை வேறு ஒரு கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இந்த கிஃப்ட் சிட்டியில் அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கம்பெனி எல்லாத்தோட ஒரு பிரான்ச்சஸ் இருக்கும். யூ கேன் கோ தேர் அண்ட் கெட் த சர்வீசஸ். ஸோ அந்த இடத்துல வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஆல் ஃபாரின் கம்பெனிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல் கம்பெனிஸ் வில் பி லிஸ்டட் தேர். ஸோ INX அண்ட் கிஃப்ட் சிட்டி பற்றி ஸ்பெஷலாக படிங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 3 மெயின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியா. ஸோ நம்ம அடுத்து வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடாக டெர்மினாலஜிஸ் இருக்குது. இதை முடிச்சுட்டு நம்ம அந்த டாபிக்ஸ்க்கு போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளியரிங் ஹவுஸ். லைக் நம்ம பேங்க்கில் பார்த்தோம், கிளியரிங் ஹவுஸ்னால் என்னதுன்னா இட் இஸ் அ என்டிட்டி விச் எனேபிள்ஸ் த டிரான்சாக்ஷன் பிட்வீன் த டூ பேங்க்ஸ். ஸோ அதான் கிளியரிங் ஹவுஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் கிளியரிங் ஹவுஸ்னால் என்னதுன்னா அது சேம் திங். இட் இஸ் அன் என்டிட்டி which it is an entity or a company which ensures the transaction within a stock exchange. Like for example, இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஒரு ட்ரேடிங் நடக்குது, நீங்கள் வந்து இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. யூ வாண்ட் டு கோ அண்ட் பை எ ஷேர் இஃப் யூ வாண்ட் டு கோ அண்ட் பை அ ஷேர் ஆஃப் எனி கம்பெனினா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் காசு வைக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு பேங்க் கிட்ட போகணும், பேங்க்கில் போய்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். கரெக்டாக? பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்தா தான் அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டோர் தி மணி. ஆனால் அதுவே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் போய் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு 2 அக்கௌண்ட் தேவைப்படுது. ஸோ அதில் ஒன்று வந்து என்னதுன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட், இன்னொன்று பேங்க் அக்கௌண்ட். இந்த 2 அக்கௌண்ட்டு இருந்தால் தான் வந்து யூ கேன் ஸ்டார்ட் அ ட்ரேடிங் இன் அ ஸ்டாக் கம்பெனி. ஸோ வாட் இஸ் திஸ் 2 அக்கௌண்ட்ஸ்னு பார்க்கணும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும்னா யூ நீட் டு ரெஜிஸ்டர் வித் சம் டெபாசிட்ரி. ஸோ டெபாசிட்ரி இஸ் அ ஸ்டாக் டெபாசிட்ரினா என்னதுன்னா இட் இஸ் ஆக்ட் ஆஸ் அன் இன்டர்மீடியரி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட இருக்கிற காசை நீங்கள் சேவ் பண்ண வைக்கிறதுக்கு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் தேவைப்படுதுல்ல, அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக் எல்லாம் சேவ் பண்ண வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற கம்பெனிஸ் பேர் தான் வந்து டெபாசிட்ரிஸ். ஸோ இந்த எவ்ரி டிமேட் அக்கௌண்ட்குள்ளே இப்போ ஒருத்தர் வந்து ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் வாங்கியிருக்க மாட்டார். அவர் வந்து ஒரு 10-15 ஸ்டாக் கூட வச்சுருப்பாருன்னு வச்சுக்கோங்க. TCSோட 10 ஷேரு, விப்ரோவோட ஒரு 4 ஷேரு, IRCTCயோட 2 ஷேரு, 3 ஷேர்னு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு எல்லாமே வந்து ஷேர் வச்சுருப்பாங்க.
ஸோ அது எல்லாமே அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ உங்ககிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த டிமேட் அக்கௌண்ட் இஸ் அன் அக்கௌண்ட் வேர் யூ கேன் ஸ்டோர் யுவர் ஷேர்ஸ். ஷேர் எல்லாமே ஆன்லைனில் டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கிற அக்கௌண்ட் தான் வந்து டிமேட் அக்கௌண்ட். டிமேட்னா டிமெட்டீரியலைஸ்னா ஆன்லைனில் வர்ச்சுவல் ஃபார்மேட்டில் இருக்கிறது தான் வந்து மெட்டீரியலைஸ்னா வந்து கையில் தொட்டு யூ கேன் ஃபீல் இட் டேஞ்சபிள். டிமெட்டீரியலைஸ்னா ஆன்லைனில் வர்ச்சுவலாக இருக்குது. ஸோ அதை தான் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த கம்பெனியோட ஷேர் எல்லாம் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் யூ வில் பி ஹேவிங் மணி. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் யூ வில் பி ஹேவிங் மணி. இன் யுவர் டிமேட் அக்கௌண்ட் யூ வில் பி ஹேவிங் த லிஸ்ட் ஆஃப் ஷேர் விச் யூ பர்ச்சேஸ்ட். ஸோ இந்த 2 அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அதே மாதிரி என்னதுன்னா எவ்ரி ஒன் ஹூ ஆர் ட்ரேடிங் தே வில் பி ஹேவிங் திஸ் போத் அக்கௌண்ட்ஸ். தே வில் பி ஹேவிங் த டிமேட் அக்கௌண்ட் அண்ட் தே வில் பி ஹேவிங் தர் பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து செல்லர்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறார் ஷேர் மார்க்கெட்டில். இப்போ நான் வந்து டிசிஎஸோட ஷேர் வாங்கணும். நான் அவங்களுடைய ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபரிங்கை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், ஆல்ரெடி டிசிஎஸ் ஷேர் யாராவது வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து விற்றாங்கன்னா அதை போய் வாங்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணணும், ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து செல்லர், ஐ எம் த பையர். ஸோ 2 பேருமே டிமேட் அக்கௌண்ட்டு வச்சுருக்கணும், பேங்க் அக்கௌண்ட்டு வச்சுருக்கணும். ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூ நீட் பேங்க். டிமேட் அக்கௌண்ட்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூ நீட் டெபாசிட்ரி. ஸோ அது மாதிரி இந்தியாவில் நிறைய டெபாசிட்ரிஸ் இருக்குது ஹூ மெயின்டைன் திஸ் டிமேட் அக்கௌண்ட். ஸோ எப்படின்னா ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு டெபாசிட்ரி இருக்குது. அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு டெபாசிட்ரி இருக்குது, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு டெபாசிட்ரி இருக்குது. ரெண்டுமே தே ஒர்க் ஃபார் த ஓன். நீங்கள் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணணும்னா இது இவங்களோட டெபாசிட்ரியில் யூ மஸ்ட் ஹேவ் டிமேட் அக்கௌண்ட். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணால் இவங்களுடைய டெபாசிட்ரியில் யூ ஷுட் ஹேவ் டிமேட் அக்கௌண்ட். இது எல்லாமே சங்கர் கணேஷ் புக்கில் வந்து தே ஹவ் கிவன். யூ ஜஸ்ட் கோ த்ரூ தட் பார்ட். இந்த 2 டிரான்சாக்ஷனையும் கிளியர் பண்ணுற ஹவுஸ் பேர் தான் வந்து கிளியரிங் ஹவுஸ். தேர் இஸ் அன் இன்டர்மீடியரி கால்டு கிளியரிங் ஹவுஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் this particular person is having in his demat account TCS share and he wants to sell and he is coming to Bombay Stock Exchange. ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட கிளியரிங் ஹவுஸ் தான் வந்து இது. இந்த கிளியரிங் ஹவுஸ் வில் பி ஹேவிங் அ டெபாசிட்ரி. ஸோ என்ன பண்ணோம், இவர் வந்து இவரோட ஷேரை வந்து விற்கலான்னு வராரு, கரெக்டாக? ஸோ இந்த ஷேரோட விலை 10,000 ரூபான்னு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து வாங்க போகிறேன். நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 10,000 ரூபாய் எடுத்து இந்த ஷேர் மார்க்கெட் டெபாசிட்ரி அக்கௌண்ட்டில் கொடுக்கணும். இப்படி கொடுத்தடா என்ன ஆகிடும், இந்த காசை தூக்கி இவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு இந்த டிமேட் ஷேரை தூக்கி என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. ஸோ ஐ வில் பி கெட்டிங் த டிசிஎஸ் ஷேர் அண்ட் திஸ் பர்சன் வில் பி கெட்டிங் த 10,000. ஸோ இந்த மாதிரி டியூவல் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஷேர் அண்ட் மணி. ஸோ ஷேரு வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்க்கு மாறணும், மணியும் வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்க்கு மாறணும். ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு இன்னொரு டிமேட் அக்கௌண்ட், இன்னொன்று சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இன்னொரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து மாற்றணும். சைமல்டேனியஸ்லி இந்த டிமேட் அக்கௌண்ட்லேருந்து ஷேர் இந்த அக்கௌண்ட்டுக்கு வரணும், மணி வந்து இந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு போகணும். இந்த டிரான்சாக்ஷனை கிளியர் பண்ணுற ஹவுஸ் பேர் தான் கிளியரிங் ஹவுஸ். ஸோ எவ்ரி ஸ்டாக் மார்க்கெட் வில் ஹேவ் தேர் ஓன் கிளியரிங் ஹவுஸ். ஸோ நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் கிளியரிங் ஹவுஸ் கார்பரேஷன். ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா யூ நீட் மெனி என்டிட்டிஸ் கோஆப்ரேஷன். அதாவது ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹேவ் அ பேங்க் அக்கௌண்ட், then you should have a demat account. Demat account கொடுக்கிறதுக்கு you need to register with the depository. Then you should have a clearing house. So National Clearing House Corporation Limited, Indian Clearing House Corporation Limited னு 2 இருக்கு. National Clearing House Corporation வந்து National Stock Exchange, Indian Clearing House வந்து இது வந்து Bombay Stock Exchange. இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு கிளியரிங் ஹவுஸ் இருக்கும். தட் வில் டேக் கேர் ஆஃப் இட். நீங்கள் டெபாசிட்ரிஸ் வந்து நிறைய டெபாசிட்ரி கம்பெனிஸ் இருக்குது. லைக் ஈச் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் டெபாசிட்ரி கம்பெனிஸ். அந்த மாதிரி டெபாசிட்ரி கம்பெனிஸ் ஆர் ஆல்சோ மெனி திங். ஸோ தே ஜஸ்ட் மெயின்டைன் திஸ் டிமேட் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் யூ கேன் டூ த ட்ரேடிங். அண்ட் த நெக்ஸ்ட் டாபிக் விச் யூ ஆர் கோயிங் டு see now is insider trading. ஸோ இன்சைடர் ட்ரேடிங்னா let us take this example. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னதுன்னா, நான் வந்து டிசிஎஸ்ங்கிற ஒரு கம்பெனி, ஐ எம் கோயிங் டு டிசிஎஸ் கம்பெனியில் நான் ஒரு போர்டு மெம்பர், டிசிஎஸோட போர்டில் நான் ஒரு போர்டு மெம்பர்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிசிஎஸ் கம்பெனி என்ன பண்ணும்போது கவர்மெண்ட் கிட்ட ஒரு மிகப்பெரிய டீல் ஒன்று சைன் பண்ணும்போது,
அதாவது கவர்மெண்ட் வந்து ஆதார் மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அந்த ப்ராஜெக்ட்கான என்டையர் சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்து டிசிஎஸ் தான் டெவலப் பண்ண போகுது. இதோட என்னைக்கு சைன் பண்ண போகிறாங்கன்னா ஏப்ரல் 1 சைன் பண்ண போகிறாங்க. இப்படி வச்சுக்கலாம். இன்றைக்கி டேட் வந்து ஆக்சுவலி த டேட் ஆன் விச் ஐம் ரெக்கார்டிங் த வீடியோ வந்து 23rd March. ஸோ 23rd March அன்றைக்கி இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் ஒரு போர்டு மெம்பர், முன்கூட்டியே நான் கவர்மெண்ட் கூட நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கறனால ஐ வில் பி நோயிங். ஸோ இப்போதைக்கு டிசிஎஸோட ஒரு ஷேரோட விலை வந்து 100 rupeesன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆக போகுது, இந்த டீல் வந்து ஏப்ரல் 1 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு கண்டிப்பாக வந்து பெரிய டீல் ஆகிறபோது, இதனால் டிசிஎஸ்க்கு பயங்கர ப்ராஃபிட் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே டிசிஎஸ்க்கு வந்து பயங்கரமான டிசிஎஸோட ஷேருக்கு டிமாண்ட் அதிகமாகிடும். ஸோ டிசிஎஸ் ஷேருக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்தால ஷேர் ப்ரைஸுமே வந்து இட் ரைஸ். ஸோ ப்ரைஸ் ஆஃப் தி ஷேர் இஸ் கோயிங் டு ரைஸ். ஸோ ஒரு ஷேரோட விலை 100 ரூபானா ஏப்ரல் 1 இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு ஷேரோட விலை 150 ரூபா ஆகிடும். ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து டிசிஎஸோட ஷேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் டிமாண்ட் அதிகமாகிட்டு ப்ரைஸ் அதிகமாகுது. ஸோ இது வந்து எனக்கு என்ன தெரியுது, நான் வந்து முன்கூட்டியே வந்து எனக்கு வந்து மார்ச் 23 தெரிஞ்சிச்சு. ஸோ வாட் ஐம் டூயிங், நான் போர்டு மெம்பருங்கிறதுனால எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் முன்னாடியே தெரிஞ்சிச்சு. நான் நைஸாக என்ன கூப்பிட்றேன், என்னுடைய தெரிஞ்சவங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்றேன். என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாரும் கூப்பிட்டு நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி டிசிஎஸோட ஷேர் ஏப்ரல் 1 அப்புறம் பயங்கரமாக ஷூட் அப் ஆக போகுது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கே போய்ட்டு டிசிஎஸோட ஷேரை வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் டிசிஎஸ் ஷேர் வந்து வாங்குறீங்கன்னா ஒரு ஷேரோட விலை 100 ரூபா தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1000 ஷேர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1000 × 100 how much it will be? ஸோ நீங்கள் ஒரு 1000 ஷேர் வாங்க போகிறீங்கன்னா 1000 × 100 will be 1 lakh. ஸோ 1 லட்ச ரூபா செலவு பண்ணி 1000 ஷேர் வாங்கிக்கோங்க. ஒரு ஷேரோட விலை 100 ரூபா. ஆனால் அதுவே வந்து இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆக போகுது, ஏப்ரல் இது வந்தவொடனே கண்டிப்பாக விலை ஏறும். ஸோ ஏப்ரல் 1 அப்புறம் ஒரு ஷேரோட விலை 150 ரூபா ஆன பிறகு நம்ம இந்த ஷேரை விற்கிறோம்னு வச்சுக்கோங்க. விற்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து 1.5 lakhs போகும். ஸோ 50,000 rupees ப்ராஃபிட். ஸோ எனக்கு முன்கூட்டியே இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுனால நான் என்ன சொல்லலாம், என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டு மார்ச் 23, 24 அன்றைக்கி எல்லா டிசிஎஸ் ஷேரையும் வாங்கி வச்சுக்க சொல்லிடலாம். ஸோ அப்போ யாரெல்லாம் விற்க வராங்களோ எல்லாரோட ஷேரையும் வாங்கி வச்சுக்கிட்டா ஏப்ரல் 1 அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு விற்றுக்கலாம். அப்படி விற்கிறப்போ வி கேன் கெட் அ ப்ராஃபிட். ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து என்னுடைய ஃபேமிலிக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சதுனால அவங்க இதை வாங்கி என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஏபிள் டு ஏர்ன் அ ப்ராஃபிட். ஸோ ஒரு சில கம்பெனியோட கிரிட்டிக்கல் sensitive information to what it is sensitive, it is sensitive to price. ஒரு சில critical price sensitive information, இதெல்லாம் தான் price sensitive information. இந்த இன்ஃபர்மேஷன் முன்னாடியே தெரிஞ்சதுன்னா நம்ம ஷேரோட விலை ஏற போகுதுங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு சில ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்ததுனால நான் என்னோட ஃபேமிலிக்கு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நான் முன்கூட்டியே வாங்க வச்சுட்டேன். பட் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்து it is giving an undue advantage to my family and friends when compared to the general public. ஸோ அதனால் இந்த விஷயங்கிறது இட்ஸ் ராங். இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா நான் அதை வெளியே லீக் பண்ணி அவங்கக்கிட்ட முன்கூட்டியே ஷேரை வாங்க வச்சுட்டு பண்ணுறதுங்கிறது இட்ஸ் a very wrong thing. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது பேர் தான் இன்சைடர் ட்ரேடிங். ஐ ஆம் an insider, I am having some price sensitive information. அந்த ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை வெளியே சொல்லி ஐ am trying to get some profit. So this is called as insider trading. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு if you are a board member or if you are a member who are in the hierarchy of something and if you are having any information, அந்த இன்ஃபர்மேஷனை வெளியே லீக் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வெளியே லீக் பண்ணுறதுனால ஒரு undue advantage கிரியேட் பண்ணுது. அதனால் செபி என்ன பண்ணுது, செபி இஸ் த ரெகுலேட்டர் ஆஃப் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அந்த செபி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபேர் மார்க்கெட் கிரியேட் பண்ணுங்கிறதுனால ஃபேர் மார்க்கெட் விச் இஸ் ஃபேர் டு ஆளுங்க இருக்கணுங்கிறதுனால இந்த இன்சைடர் ட்ரேடிங்கை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதுன்னா செபி என்ன பண்ணுது, அன்பப்ளிஷ்ட் ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்னு ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. அன்பப்ளிஷ்ட் ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், யூபிஎஸ்ஐ. இந்த யூபிஎஸ்ஐங்கிறது அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். whoever is holding this unpublished price sensitive information should be legally having an authority to hold it. இப்போது டிசிஎஸ் கவர்மெண்ட் ஒரு டீல் சைன் பண்ண போகிறாங்கிறது தான் வந்து அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் which I am having on 1 week ahead itself rather than this information is going to be known for public. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியுதுன்னா லீகலாக தேர் ஷுட் பி a cause to know. நான் வந்து அதில் போர்டு மெம்பராக இருக்கிறதுனால எனக்கு தெரியுது. இப்போ அதே மாதிரி டிசிஎஸோட லாயர் ஒருத்தர் இருந்திருப்பார், அஃபிஷியல் லாயர். அந்த லாயருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்
ஏன்னா லாயர்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணியிருப்போம், இந்த டீல் பண்ணுறதுனால ஏதாவது லீகல் இஷ்யூ வருமா, லீகல் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமான்னு லாயர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி டிசிஎஸோட போர்டு மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், அதே மாதிரி டிசிஎஸோட சேர்மேனுக்கு தெரிஞ்சிருக்கும், அதே மாதிரி டிசிஎஸோட சிஇஓக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி டிசிஎஸ்ல பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இது தெரியணும். இஃப் யூ ஆர் அ ஃபேமிலி மெம்பர் ஆர் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து லீகலாக இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி லீகலாக இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு அவசியம் இல்லாதவங்க இந்த அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வச்சுருந்தாங்கன்னா இட் இஸ் இல்லீகல். யூ ஷுட் have some legal cause to know the unpublished price sensitive information. If you are not legally entitled, like family members or outsider, then it is illegal and they can arrest both these persons and the person who said the information. So இதான் வந்து இன்சைடர் ட்ரேடிங். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு செபி இஸ் டேக்கிங் அ லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ். இந்த மாதிரி இன்சைடர் ட்ரேடிங்கில் ஸ்கேம் பண்ணி மெனி ஹேவ் சீட்டட் இன் த பாஸ்ட், லைக் சத்யம் ஸ்கேமாக இருக்கட்டும் ஆர் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம். இதெல்லாம் வந்து ஓல்டர் ஸ்கேம்ஸ் which took place earlier and which created a lot of controversies. ஸோ இதெல்லாம் தான் இன்சைடர் ட்ரேடிங். இதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கு செபி has brought in many norms. So they have refined the definition of who is an insider. இன்சைடர் யாருங்கிற அந்த டெஃபினிஷனே வந்து நிறைய வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். இது ஸ்லைட்ஸில் நான் வந்து இந்த இன்சைடர் ட்ரேடிங் பற்றி நான் என்னென்ன சேஞ்சஸ் எப்படி ரீசெண்டாக பண்ணாங்கிறத ஐ ஹவ் லிஸ்டட் டவுன். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ த ஸ்லைட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் விச் யூ ஆர் கோயிங் டு சி இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஹெட்ஜ் ஃபண்ட். ஓகே, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஹெட்ஜ் ஃபண்ட் முன்னாடி இன்னும் ஒன்று இந்த இன்சைடர் ட்ரேடிங்கில் நான் ஆட் பண்ண வேண்டியது ஒரு ரீசன்ட் சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது என்ன ரீசன்ட் சேஞ்சுனா, தட் இஸ் இன்சைடர் ட்ரேடிங்கில் யார் அந்த இன்சைடர், யார் யார்கிட்டலாம் வந்து அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுக்கலாங்கிறதுக்கு வந்து ஒரு சில நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹூ இஸ் அன் இன்சைடர், ஹூ கேன் ஹோல்ட் அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இன் அ லீகல் வே, அதை பற்றின டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எவ்ரி கம்பெனி ஷுட் ஹாவ் அ லிஸ்ட் ஆஃப் இன்சைடர்ஸ். யார் யாரெல்லாம் இன்சைடர்ஸுங்கிற ஒரு லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணி செபி கிட்ட கொடுக்கணும். செபி வில் ஆல்வேஸ் ஸ்க்ரூட்டனி. என்ன ஸ்க்ரூட்டனினா, அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து இந்த இன்சைடர்ஸ் வாங்கக்கூடாது. அதாவது இன்சைடர்ஸும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து தே ஆர் ப்ராஹிபிட்டட் ஃப்ரம் பையிங் த ஷேர்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் கம்பெனி. இப்போ நான் வந்து டிசிஎஸோட போர்டு மெம்பர்னா அந்த டிசிஎஸோட ஷேர் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் வச்சுருக்கக்கூடாது, நான் மட்டும் தான் வச்சுருக்கணும். அது யாரும் அவங்க வச்சுருக்கக்கூடாது. நானுமே வந்து இந்த இன்சைடர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு மேனிப்புலேஷன்ஸும் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், என் கம்பெனியில் ஒரு லாஸ் வரப்போகுதுன்னு முன்கூட்டியே எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் முன்கூட்டியே என் ஷேரெல்லாம் வித்துடலாம். ஸோ அப்படியே இன்சைடர் ட்ரேடிங் பண்ணலாம். இன்சைடர் ட்ரேடிங்க்கு நெகட்டிவாக கூட பண்ணலாம். தட் இஸ், ஒரு கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ் வரப்போகுது, ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பெரிய லாஸ் வரப்போகுதுன்னு முன்கூட்டியே எனக்கு தெரிஞ்சிருக்கும், 1 வீக் முன்னாடியே. நான் இப்போ என்ன பண்ணலாம், என்னோட கம்பெனியோட ஷேரை நான் இன்றைக்கே வித்துடலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வரும்போது என்ன ஆகிடும், என்னோட கம்பெனியோட ஷேரெல்லாம் ஃபால் ஆகிடும். ஸோ ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வித்துட்டு காசு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்சைடர் ட்ரேடிங் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்து செபி கிட்ட மெயின்டைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் அன் ஆடட் இன்ஃபர்மேஷன். இதை பற்றியும் நான் வந்து அந்த ஸ்லைட்ஸில் கொடுத்துருக்கேன். யூ ஜஸ்ட் கோ த்ரூ த ஸ்லைட்ஸ். ஸோ நவ் வில் சி வாட் இஸ் திஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் வாட் இஸ் திஸ் ஹெட்ஜ் ஃபண்டுங்கிறத பற்றி வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெட் us see about the mutual fund. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னதுன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னதுன்னா, மியூச்சுவலி தே ஆர் கலெக்டிங் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் மெனி அண்ட் இன்வெஸ்டிங். இப்போ வந்து நாம் வந்து ஒரு நார்மல் சிட்டிசன், ஒரு நார்மல் பீப்புள் we are not having any specialized knowledge about ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி ஒரு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இல்லாத ஒரு நார்மல் பீப்புள் நாமெல்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதை அனலைஸ் பண்ணி ஸ்டாக்கோட ப்ரைஸஸ் மேலே ஏறுதா கீழே இறங்குதா அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இல்லை. ஸோ நாமெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இது என்னதுன்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம டேரெக்டாக போயிட்டு ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குறது, எந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு போய் அதை ஷேர் வாங்குறது, எதோட இது ஃபால் ஆக போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் விற்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் முன்கூட்டியே வந்து அந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ணி போய் வாங்க தெரியாத நமக்கு ஷேர் வாங்குறதுக்கான ஒரு மீடியம் தான் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணும், நம்மளை மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து காசு வாங்கும். இப்போ ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வாட் ஐ வில் டூ, ஐ வில் இன்வெஸ்ட் மை மணி, கிவ் மை மணி டு மியூச்சுவல் ஃபண்ட். இப்போது நம்மளை மாதிரி நார்மல் பீப்புள் A, B, C உங்கள் எல்லார்கிட்டேருந்து காசு வாங்கி மியூச்சுவல் ஃபண்ட் வில் கலெக்ட் அ மணி.
ஸோ இந்த காசை வந்து என்ன பண்ணுவாங்க, தே வில் கால் அ ஸ்பெஷலிஸ்ட். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு அவங்களோட அட்வைஸ் கேட்டுட்டு தே வில் இன்வெஸ்ட் இன் த ஸ்டாக் மார்க்கெட். தே வில் இன்வெஸ்ட் இன் சச் அ வே தட் the risk is very low. Okay, so the risk is very lowங்கிறதுனால ரிட்டர்ன்ஸும் லோவாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் அ காமன் நார்ம். ஸோ தே வில் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட் இன் சச் அ வே தட் ரிஸ்க் இஸ் வெரி லோ. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாருக்கிட்டேருந்து ஏபிசி இந்த மாதிரி பல மக்கள்கிட்டேருந்து காசை கலெக்ட் பண்ணி ஒரு 100 கோடி ரூபா வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 crore கொண்டு போயிட்டு ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து இந்த 100 crore ஒரு 20 கம்பெனியோ ஒரு 30 கம்பெனியில் பிரித்து ஸ்லைஸாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 100 crore வச்சு ஒரு 30 கம்பெனியோட ஷேரை வாங்கி வச்சுப்பாங்க. தே வில் பை இன் சச் அ வே தட் இந்த 30 கம்பெனியில் ஒரு 10 கம்பெனி ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 10 கம்பெனிக்கு லாஸ் ஆகுது, ஒரு 20 கம்பெனி ப்ராஃபிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 20 கம்பெனியோட ப்ராஃபிட்னால கொஞ்சம் ரிட்டர்ன் கண்டிப்பாக வந்துகிட்டு இருக்கும். இப்போ 30 கம்பெனி ப்ராஃபிட் ஆச்சுன்னா நிறைய ரிட்டர்ன் வரும், நிறைய ப்ராஃபிட் வரும். பட் அதில் 10 கம்பெனிக்கு லாஸ் ஆகுது, 20 கம்பெனி ப்ராஃபிட் ஆச்சுன்னா கொஞ்சம் ரிட்டர்னாவது கண்டிப்பாக வரும். ஸோ இட் இஸ் செட் அப் இன் சச் அ வே தட் they will be getting at least some minimum return all the ways, all time. ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட கான்செப்ட். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 30 கம்பெனியோட ஷேரையுமே வந்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டுருவாங்க. இந்த பேஸ்கெட்டில் போட்டுட்டு இந்த 30 கம்பெனியோட ஷேரும் இருக்கும், அதோட டோட்டல் வேல்யூ 100 crore இருக்கும். இதிலிருந்து ஒரு யூனிட் எடுத்து they will sell it to people. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் யூ ஹவ் டு இன்வெஸ்ட் ஃபார் 500 rupees. நீங்கள் ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு யூனிட் வாங்கிக்கலாம். அந்த யூனிட்லேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னா மினிமம் ரிட்டர்ன் கண்டிப்பாக கேரண்டீடாக வருங்கிற மாதிரி தான் தே வுட் ஹவ் இன்வெஸ்டட். ஸோ நம்மளால் வந்து டேரெக்டாக போய்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் அனலைஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நமக்கு பதிலாக அவங்க பண்ணுறாங்க. இதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு டிவிடெண்ட்ஸ் தரப்போ ஒரு கமிஷனை கட் பண்ணிவிடுவாங்க. ஒரு கமிஷனை கட் பண்ணிவிட்டு தான் நமக்கு வந்து இந்த 500 crore இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ மினிமம் யூ ஹவ் டு இன்வெஸ்ட் 500 rupees ஃபார் த இன் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஃபார் நார்மல் பீப்புள், ஃபார் நாட் ஹேவிங் எனி இது. ஸோ இது வந்து மினிமம் ரிஸ்க், ஏன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் கொஞ்சமாவது வரும். ஸோ தே வில் ரெடியூஸ் த ரிஸ்க். மினிமம் ரிஸ்க்குங்கிறதுனால லோ ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பேசிக் பேக்ரவுண்ட். ஆனால் அதுவே ஹெட்ஜ் ஃபண்டுனா அதுவும் சிமிலர் டு மியூச்சுவல் ஃபண்டு தான். ஆனால் வந்து இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹெட்ஜ் ஃபண்ட் இஸ் ஆல்சோ சிமிலர் டு மியூச்சுவல் ஃபண்ட். என்னதுன்னா ஏபிசின்னு 3 இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணி அவங்ககிட்டேருந்து ஒரு காசை வாங்கிட்டு அந்த காசை கொண்டு போயிட்டு தே வில் இன்வெஸ்ட் இன் some stock or some asset. So hedge fund is invested in such a way that it provides high returns. இவங்களோட ஒரே நோக்கம் என்னதுன்னா ஹை ரிட்டர்ன்ஸ் வர வைக்கிறது தான். இப்போ மியூச்சுவல் ஃபண்டோட ஒரே நோக்கம் என்னதுன்னா ரிஸ்க்கை குறைக்கிறது தான். ரிஸ்க் ரிடக்ஷன் இஸ் தேர் ஒன்லி எய்ம். பட் ஹெட்ஜ் ஃபண்டோட ஒரே எய்ம், அதனால என்ன ஆகும், ரிட்டர்ன்ஸும் வந்து லோவாக இருக்கும். ஆனால் ஹெட்ஜ் ஃபண்டோட ஒரே எய்ம் என்னதுன்னா ரிட்டர்ன் வந்து ஹையாக கொண்டு வரணுங்கிறது தான். ஸோ அதனால் என்ன ஆகிடுது, ரிஸ்க்கும் வந்து ஹையாக இருக்கும். So they will invest in such a way that they are getting high returns, at the same time there is high risk. So return வராமல் கூட போகலாம். ஸோ அதே மாதிரி வந்து யார் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா எல்லாரும் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்னால் யாருன்னா அதிக பெரிய பணக்காரங்க. those who are having net worth of more than $1 million, millionaires. அதாவது 7 கோடிக்கு மேலே சொத்து இருக்கிறவங்க தான் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். இந்த மாதிரி ஆளுங்க they will be investing in lakhs year. ஸோ மினிமமாக they will be investing in lakhs. இந்த மாதிரி பணக்காரங்க கிட்ட இருந்து நிறைய காசை கலெக்ட் பண்ணி அது எல்லாமே ஹை ரிஸ்கில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஹை ரிட்டர்ன்ஸ் எடுக்க பார்ப்பாங்க. அதுதான் வந்து ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். ஸோ ஹெட்ஜிங்னா வந்து டேக்கிங் அ ரிஸ்க், அதான் வந்து ஹெட்ஜ் ஃபண்டை குறிக்கிறது. இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து அதிக ரிட்டர்ன்ஸ் வர பார்ப்பாங்க. வந்தால் நிறைய ரிட்டர்ன் வரும், வரலன்னா லாஸும் ஆகும். ஸோ இவங்க எல்லாருமே பணக்காரங்களாக இருக்கிறதுனால இந்த லாஸுமே வந்து they will be able to bear. They will be able to bear in the bear, not BEAR, bear. So they will be able to bear the risk. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து they are not people, poor middle class people. ஸோ அதனால் வந்து they will not be bearing the risk. ஸோ அதனால் it will be low risk and low return. இது high risk and high return. இதில் மினிமம் யூனிட் வந்து 500 ரூபா வரைக்கும் நீங்கள் மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் வாங்கலாம். ஆனால் ஹெட்ஜ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா it should be minimum in the lakhs. So that is the difference between the mutual fund and hedge fund. மியூச்சுவல் ஃபண்டில் லோ ரிஸ்க்காக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு டிஸ்க்ளைமர் அதுக்கு தான் கொடுக்குறாங்க. லோ ரிஸ்க் தான், பட் இருந்தாலும் இந்த டிஸ்க்ளைமர் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். அதனால் ஒழுங்காக ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி படிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் which you are going to see is
angel investment versus venture capital. So already I think so we have discussed this topic. இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் வருது, ரெண்டுமே வந்து ஸ்டார்ட் அப் சம்மந்தப்பட்டது. ஒரு ஸ்டார்ட் அப் ஆர் அ நியூ கம்பெனி, இவங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ தே ஆர் இன் நீட் ஆஃப் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் மார்க்கெட் பார்க்குறோம், அதில் ஒரு டைப் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட், ஹெட்ஜ் ஃபண்ட் இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் தான். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு கேபிட்டல் வருது. அதே மாதிரி in previous slide we are seeing about this mutual fund. Mutual fund and hedge funds are also part of capital market தான். ஏன்னா மக்கள் கிட்ட இருந்து காசு வாங்கி அவங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க in various stocks. So it is providing an opportunity for the companies to sell stocks. ஸோ நாம் வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? ஸோ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து ஷேர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணோன்னா அவங்க வந்து ஒரு மெர்ச்சன்ட் பேங்கரை கூப்பிட்டு பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணலாம். ஆர் தே கேன் கால் அ ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஆர் ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனின்னு சொன்னேன். டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கூப்பிட்டு இந்தாப்பா இவ்வளோ ஷேரை வச்சுக்கோன்னு கொடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். நம்ம வந்து அந்த இடத்துல அந்த லிஸ்ட்டில் பார்க்குற மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனின்னு கூட நான் சொன்னிருந்தேன், ஐ திங்க் ஸோ யூ ரிமெம்பர். ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு ஷேர்ஸை வித்தரலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி என்ன பண்ணும், இந்த மாதிரி 30 கம்பெனிக்கிட்டேருந்து ஷேர் வாங்கி ரிஸ்க்கை குறைக்க பார்ப்பாங்க. ஆர் தே கேன் செல் தேர் ஷேர் டேரக்ட்லி டு ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனி. நான் ஒரு புது கம்பெனி, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய ரிஸ்க் இருக்குன்னா நான் ஒரு ஹெட்ஜ் ஃபண்டு கிட்ட வைக்கலாம். ஹெட்ஜ் ஃபண்டு வந்து ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ வே டு ரைஸ் கேபிட்டல் த்ரூ ஸ்டாக் மார்க்கெட். இப்போ நம்ம வந்து ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு திருப்பி வருவோம். ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் ஆர் நியூ கம்பெனிக்கு கேபிட்டல் தேவைப்படுது. அந்த கேபிட்டல் வந்து தேவைப்படுறப்போ அவங்க யார்கிட்ட போய் கேட்கலான்னா, அவங்க பேங்க் கிட்ட போய் கேட்கலாம். ஆர் அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் போய் வாங்கலாம். ஆர் வாட் தே கேன் டூனா, தே கேன் கோ டு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் ஆர் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட், ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்னா என்னதுன்னா, இந்த மாதிரி புதுசாக வரக்கூடிய கம்பெனிக்கு கேபிட்டல் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணியிருக்க ஃபண்டு தான். ஸோ வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட், ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே வந்து இட் எய்ம்ஸ் அட் கிவிங் மணி. பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ திங்க் ஸோ வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் இட். வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, தேர் மெயின் எய்ம் இஸ் டு, ஸோ வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு கம்பெனி வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் ஆரம்பிச்சதுன்னா இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட இன்வெஸ்டர்ஸ் கிட்ட காசு வாங்கி தே வில் பி இன்வெஸ்டிங் இன் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டோட மெயின் எய்ம் என்னதுன்னா, இதுக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இத்தனை பேர்கிட்ட காசு வாங்கி ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவங்களோட மெயின் எய்ம் என்ன, இவங்கெல்லாம் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வருங்கிறதுனால தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு வந்து கண்டிப்பாக வந்து their மெயின் எய்ம் இஸ் டு ப்ராஃபிட், டு மேக் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் மேக்கிங் இஸ் their மெயின் எய்ம். ஏன்னா இவங்க எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்குலாம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதனால் வெஞ்சர் கேபிட்டல் வில் இன்வெஸ்ட் இன் சச் அ ஸ்டார்ட் அப் தட் விச் இஸ் ஹேவிங் குட் ப்ராஸ்பெக்ட்ஸ், குட் பொட்டன்ஷியல், ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் வந்து நல்லா இருக்குது, கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும்னு கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சால் தான் தே வில் இன்வெஸ்ட் வெஞ்சர் கேபிட்டல். அட் த சேம் டைம் அதே மாதிரி வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு கண்டிப்பாக ப்ராஃபிட் வரணும், கண்டிப்பாக குட் பொட்டன்ஷியல் இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் தே வில் ஆல்சோ கம் இன் டு த மேனேஜ்மெண்ட் அண்ட் தே வில் கண்ட்ரோல் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி ஸ்டார்ட் அப். ஸோ ஸ்டார்ட் அப்பில் வந்து நம்பிக்கையாக அவங்க காசு கொடுக்கறதுனால ஸ்டார்ட் அப்போட மேனேஜ்மெண்ட்டில் வந்து நீ அதை பண்ணு இதை பண்ணு, இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு மேனேஜ்மெண்ட்குள்ளேயும் வந்து தே வில் பி இன்டர்ஃபியரிங். ஏன்னா தே வாண்ட் ப்ராஃபிட்ஸ், தே வாண்ட் ரிட்டர்ன்ஸ். ஆனால் அதுவே ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னதுன்னா, இவங்கெல்லாம் இவ்வளோ கண்டிஷனில் வராங்க, குட் ப்ராஃபிட், குட் பொட்டன்ஷியல் இருக்கணும், கண்டிப்பாக ப்ராஃபிட்ஸ் இருக்கணும், மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், இந்த மாதிரி கேட்டுட்டு வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் வராங்க. ஆனால் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்படி கிடையாது. தே கம் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னு பேர். ஸோ வாட் தே வில் டூ, தே வில் கம் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு இருக்குன்னா அதில் யார் வந்து காசு கொடுப்பாங்கன்னா, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் ஆர் வெரி ரிச் பீப்புள். யார்னா பில் கேட்ஸ் அந்த மாதிரி ஆட்கள், பில் கேட்ஸ், ரட்டன் டாட்டா, தென் யூ ஆர் ஹேவிங் அசீம் பிரேம்ஜி. அசீம் பிரேம்ஜி இஸ் ஃபவுண்டர் ஆஃப் விப்ரோ. ஸோ இந்த மாதிரி ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு காசு கொடுப்பாங்க. திஸ் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வில் சப்போர்ட் தி ஸ்டார்ட் அப். இவங்கெல்லாம் யார் யாருக்கு தருவாங்கன்னா, குட் ஐடியாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. குட் ஐடியாஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியா, ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது.
கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி இருந்தால் தான் வெஞ்சர் கேபிட்டல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரியலனாலும் பரவாயில்ல, நல்ல ஐடியாவாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வரும். இவங்க ஆரம்பித்த பிஸ்னஸும் அதே மாதிரி தான். இந்த நாட் ரடன் டாட்டான்னு பில்கேட்ஸ் மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு கொண்டு வந்தப்போ, இல்லை மார்க் ஜக்கர்பர்க் ஃபேஸ்புக்னு ஒன்று கொண்டு வந்தப்போ, அது ஒரு ஐடியா தான். அது எத்தனை பேர் நம்பியிருப்பாங்கன்னு தெரியல, இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் ஆகும்னு. பட் அது யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி ஃபேஸ்புக் இருக்குது, கூகுள் இருக்குது, அமேசான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஓலா இருக்குது. ஓலா இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்லேயே வந்து நீங்கள் வந்து காரை புக் பண்ணலாம், காரே வாங்காமல் ஒரு டாக்ஸி கம்பெனி நடத்தலான்னு சொல்லியிருந்தால் யாருமே சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அப்போ வந்து ஒரு 4 பேர் சப்போர்ட் பண்ணனால தான் இன்றைக்கி ஓலான்னு ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுவும். ஸோ ஒரு குட் ஐடியா இருக்கும், அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான் தெரியாது. ஒரு ரிஸ்க் எடுத்து காசு கொடுப்பாங்க, ரிட்டர்ன்ஸ் வந்தால் நல்லது, வரலனாலும் பரவாயில்ல, ஏன்னா இவங்களாம் பெரிய பணக்காரங்க. ஸோ அதனால் வந்து தே வில் பி டூயிங் இட். ஸோ அதனால தான் அவங்க பேர் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தே வில் நாட் இன்டர்ஃபியர் இந்த மேனேஜ்மெண்ட். அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, அந்த ஸ்டார்ட் அப்புக்கு ஃபுல் அட்டானமி கொடுத்துருவாங்க. பட் தே வில் இன்டர்ஃபியர் இந்த மேனேஜ்மெண்ட். ஸோ தட் இஸ் ஒன் டிஃப்ரென்ஸ். இவங்க ஃபுல்லாக அட்டானமி கொடுத்துருவாங்க. இன்னொன்று என்னதுன்னா வந்து இவங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இவங்க பில்கேட்ஸ், ரட்டன் டாட்டா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பெரிய பிஸ்னஸ் உலகில் வந்து பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்கள். ஸோ தே வில் ஷேர் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தம். ஸோ தே வில் ஆல்சோ ஷேர் தேர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வித் த people. So this is the angel investment venture capital kulla difference. So these are all the basic concepts which are related to stock market and capital market which we saw. நம்ம எல்லாமே வந்து பேசிக்காக குட்டி குட்டி ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே படிங்க, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் ஜஸ்ட் கூகுள் சங்கர் கணேஷில் வந்து இதை பற்றி கொடுத்துருக்காங்க. சங்கர் கணேஷில் தேர் இஸ் அ யூனிட் ஃபார் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ இதை எங்கே படிக்கணும்னா மெயினாக வந்து சங்கர் கணேஷில் பாருங்கள். அண்ட் ஐ வில் ஆல்சோ போஸ்ட் மை ஸ்லைட்ஸ். இது ரெண்டு மட்டும் பத்தாது, ப்ளஸ் எப்போப்போலாம் உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தேவை அப்போ யூ ஹாவ் டு கூகுள் இன்டர்நெட். நான் நடுவில் நிறைய இன்டர்நெட்டில் பார்க்க சொன்னேன், அதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி மூணுமே யூஸ் பண்ணி யூ ஃபினிஷ் திஸ் கேபிட்டல் மார்க்கெட் யூனிட். நான் பேசிக் டெர்மினாலஜிஸ் தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ரிலேட்டட் டு கேபிட்டல் மார்க்கெட் விச் ஆர் ரிலேட்டட் டு ப்ரிலிம்ஸ். ஓகே, ஸோ படிங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கேன் ஆஸ்க். ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் என்னென்ன டாபிக் பார்த்தோம் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி யூ ஜஸ்ட் ரிவைஸ் அகெயின். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது வரைக்கும் என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோன்னா, ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்டட் ஆஃப் வித் விச் யூனிட் யூ குட் ரிமெம்பர். இன்ட்ரோடக்ஷன் டு எக்கானமி, அதாவது செக்டர்ஸ் அண்ட் செக்டர்ஸ் ஆஃப் எக்கானமி பார்த்தோம். Then we saw national income, then we saw inflation, then we saw monetary policy, then we saw public finance or fiscal policy, then we saw taxation குள்ள direct tax, indirect tax, GST எல்லாம் பார்த்தோம். Then நாம வந்து we were seeing the external sectorல வந்து BOP account பார்த்தோம், FDI, FPI. Then also we saw about the IMF and foreign exchange. After external sector we saw banking, capital market. So these are all the topics. இது எல்லாத்துக்கான slides எல்லாமே பாருங்க. Other common thing which people asked was which are all the units to be followed in Ramesh Singhல என்னென்ன பார்க்கணும். ஸோ ரமேஷ் சிங்கில் வந்து யூனிட் 3-4 இருக்கும், விச் இஸ் ரிலேட்டட் டு 3-4-5 ஐ திங்க், ரிலேட்டட் டு பிளானிங். ஸோ பிளானிங் 5-year பிளான்ஸ் பற்றி இருக்கும். தென் தேர் இஸ் அன் யூனிட் கால்டு அக்ரிகல்ச்சர்னு ஒரு யூனிட் இருக்கும். அது என்ன யூனிட்னு தெரில. நீங்கள் ரமேஷ் சிங் இஸ் ஆக்சுவலி அவைலபிள் அஸ் பிடிஎஃப் இன் இன்டர்நெட். கூகுள் பண்ணி ரமேஷ் சிங்கோட பிடிஎஃபை கண்டுபிடிங்க. அதில் அக்ரிகல்ச்சர்னு ஒரு யூனிட் இருக்கும், அதை ஃபுல்லாக படிங்க. இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு யூனிட் இருக்கும். See, இது எல்லாமே வந்து ஃபேக்சுவல் திங்ஸ் தான், நத்திங் கான்செப்சுவல் டு டீச். அதனால தான் ஐ எம் ஆஸ்கிங் யூ டு see that. ஸோ பிளானிங், 5-year பிளான்ஸ், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ், இந்த 4 யூனிட் மட்டும் படித்தா போதும். ஓகே, ஸோ வெயிட், ஐ வில் ஓப்பன் த ரமேஷ் சிங் புக் ஃபார் யூ. ஸோ திஸ் இஸ் த ரமேஷ் சிங் பிடிஎஃப் விச் யூ கேன் டவுன்லோட். 10th எடிஷனே வந்து இன்டர்நெட்டில் வந்துருச்சு. ஃப்ரீ யூபிஎஸ்சி மெட்டீரியல்ஸுங்கிற இந்த வெப்சைட்டில் இட் இஸ் அவைலபிள். நான் இண்டெக்ஸில் என்னென்ன யூனிட் படிக்கணுங்கிறத ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ. ஓகே,
ஸோ இதில் ஃபஸ்ட் யூனிட் வந்து இட் இஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் டிசிப்ளின். அதாவது இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், செக்டர்ஸ் ஆஃப் எக்கானமி, ஜிடிபி இதெல்லாம் பார்த்தாச்சு. நான் எதாவது பார்க்க சொன்னேன்னா யூனிட் எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் எக்கானமி தான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி. ஸோ அது இது பார்க்கணுன்னு மேண்டேட்ரி இல்லை. யூ சி திஸ் எக்கனாமிக் பிளானிங் யூனிட். ஓகே, எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா. ஸோ யூனிட் 4, யூனிட் 5 பிளானிங் இன் இந்தியா. Okay, then you see economic reforms 4, 5, 6. Okay, 4, 5, 6, 8 agriculture and food management, 9 industry infrastructure, 10 வந்து service sector. ஸோ சர்வீஸ் செக்டர் பார்க்கணுன்னு கூட இல்லை, நம்ம என்னென்ன பார்க்கணுன்னா செலக்டட் யூனிட்ஸ் தான். யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 economic reforms, then யூனிட் 8 agriculture and யூனிட் 9 industry and infrastructure. இதெல்லாம் பார்த்தாலே வந்து it is more than enough. Okay, so with this note we'll wind up. Thank you.